அம்பானி நினைச்சா கூட அவன் பையனை அம்பானி ஆக்க முடியாது. மேஜர் ரோல் ஆஃப் an entrepreneur is to think. I come from a land of your forefathers. Who is Dharaneetharan உடனே கேட்டா குயிக்கா நீங்க என்ன சொல்லுவீங்க? Person who is curious about life. 5 வருஷம் போட்டு ஒரு ரிசல்ட் வர்றத by putting right effort for 1.5 years, 2 years, you can still achieve the same goal. What the media needs, you need to do. If you are not utilizing me, that is your loss as a brand. When you talk in their language, the connection is better. India is the country that has the maximum startups. Gen Z வேலை வாங்குறது எப்படி? I think business owners are confused in that state. Gen Z culture நம்ம அடாப்ட் ஆகிக்கணும். நான் ஸ்விஸ்ல வாங்குற டாபிள் ரோனுக்கும் சென்னை XYZ சூப்பர் மார்க்கெட்ல வாங்குற டாபிள் ரோனுக்குமே வித்தியாசம் இருக்கு. You think this is the future? இன்னைக்கு சோஷியல் மீடியா is the easiest way. உங்களுடைய ஆடியன்ஸ் எங்க இருக்காங்களோ அங்க போக முடியும். இந்தியால எவனுக்கும் ஹிந்தி தெரியாது. அதான் உண்மை. Working towards competition. ஏன்னா இப்ப லே ஆஃப்லாம் கண்டமேனிக்கு வருது. நான் சொல்றது கான்ட்ரோவர்சியா கூட மாறலாம். வணக்கம், வெல்கம் டு த கியூரியஸ் இந்தியன், a series of podcast. என்னோட கியூரியாசிட்டினால நான் 84 countries விசிட் பண்ணியிருக்கேன், பலாயிரம் மக்களை மீட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, அவங்களோட கதையை கேட்டு தெரிஞ்சிருக்கேன். such an inspiring stories இருக்கு, கஷ்டப்பட்டு இருக்கிற மனுஷங்களோட கதைகளும் இருக்கு. ஸோ ஐ decided to introduce so many nice people who have created change not only in their life but also inspired thousands of people. இந்த சீரீஸோட கெஸ்ட் my very very good friend. He is a great social media expert. ஏன்னா we are all living in the social media era. அதனால I thought let's start with Mr. Dharaneetharan, who is a mentor and a digital monk helping thousands of entrepreneurs to achieve their goals. First of all, thank you for accepting the invitation. Thank you. ஏன்னா நானும் தரணி ப்ரோவும் பேசணும்னு ட்ரை பண்ணுறப்பே ஒன்று நான் ட்ராவலிங்கில் இருப்பேன், இல்லை அவர் ட்ராவலிங்கில் இருப்பார். he's been helping a lot of people. So to start with, who is Dharaneetharan உடனே கேட்டால் குயிக்காக நீங்கள் என்ன சொல்லுவீங்க? A person who is curious about life. Maybe இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த வார்த்தை யூஸ் பண்ணனால என்னமோ லைக் Okay. It's really nice actually. I experiment lot of things. Okay. So who is Dharaneetharan அப்படின்னா a person who is serious about making some impact. Okay. வந்தோம் செத்தோன்னு இல்லாமல் ஏதோ ஒன்று உருப்படியாக பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்கு. So that is what I'm chasing சொல்லலாம். I'm finding it interesting. அந்த ஜேர்னி வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. வெரி குட். ஐ திங்க் இந்த 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 ஒரு மீமில் இருக்குது, எல்லாரும் ஒரு சர்க்கிளில் போகிறப்ப ஒரு பையன் மட்டும் எந்திச்சு அப்படியே ஓடுவான். ஐ திங்க் அந்த எந்திச்சு ஓடுற பையன் நீங்கள். ஆனால் ஒன் குட் திங் இஸ் யூ ஆர் இன்ஸ்பைரிங் அ லாட் ஆஃப் பீப்புள் டு டூ தட். மென்டரிங்னு சொல்கிறப்ப இன்னைக்கு இருக்கிற ஒரு ட்ரெண்ட் பிரதர் நான் பார்த்த வரைக்குமே, ஐ எம் அ போர்ட் ஆஃப் டைரக்டர் இன் 4 colleges இங்கே. எங்களுக்கு தெரிஞ்சதுலாம் இந்த ஸ்டீரியோடிபிக்கல் எஜுகேஷன், 3 வருஷம் பேச்சுலர்ஸ் டிகிரி, 4 வருஷம் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம். அப்படி இருக்கிறப்ப I can see that you're mentoring people through courses and you're taking them through a journey. How did this thought come to you, and did you start with something like that? இனிஷியலாக பார்த்தோம் அப்படின்னா I started this as a fun activity. என்கிட்ட வந்து since 2015 I am into business. ஸோ வந்து we started as a digital agency தான். அப்படி ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறப்ப சில கிளைண்ட்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு நம்ம வந்து ரிசல்ட் கொடுத்துட்டு இருந்தோம். There were few people, அவங்க கிளைண்ட்டாக வரணும்னு ஆசைப்படுவாங்க, பட் they cannot afford that money, மந்த்லி ரீட்டைனராக. அதனால they were little hesitant to take our service. பட் அந்த இடத்துல வந்து they were very much impressed about us, about me. அதனால வந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்குன்னு ஒரு தாட் அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் என்ன ஸ்டார்ட் பண்ணுறப்ப அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 5,000 rupees கொடுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணுங்க. இட் வாஸ் அது ஒரு சும்மா ரேண்டமாக அப்படி பேசினது. முதல் வந்து சொன்ன உடனே நானும் என் ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணுறோன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. சரி வாங்க இண்டிவிஜுவலாகவே அவங்களுக்கு சொல்லி தந்தோம். they started making money actually. அவங்களோட பிஸ்னஸ்க்கு அவங்களால ரன் பண்ண முடிஞ்சு, and they were able to get leads and they were able to convert them. புரியுது. இது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் நான் படித்தது, MIT கேம்பஸ். அண்ணா யூனிவர்சிட்டி அலுமினி கிளப்பில் வந்து we started taking classes. ஓகே. நான் என்னுடைய ஃபேஸ்புக்லேயே வந்து நான் இந்த மாதிரி கிளாஸ் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டோன்னா ஒரு 10 பேர் 15 பேர் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணாங்க. அண்ட் ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் நான் கிளாஸ் சொன்னேன்னா ஒரு 20 பேர் 25 பேர் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இது எல்லாமே ஆர்கானிக்காக நடந்துச்சு. ஸோ ரொம்ப ரேண்டமாக ஒரு 3 months ஒன்ஸு 4 months ஒன்ஸு, ஒரு சில நேரங்களில் பிஸ்னஸ் டல்லாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக அந்த மந்த் வந்து வர வேண்டிய அமௌண்ட் வராமல் இருந்திருக்கும். இம்மிடியேட்டாக பண்ணணும், நான் வேற யார்ட்ட கேட்கறதுக்கு ஒரு கிளாஸ் போடு, எப்படி இருந்தாலும் எப்படி நீட் இருக்கும், வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு ரொம்ப ஜாலியாக பண்ணிட்டு இருந்தது. பட் ஆஃப்டர் கோவிட் வந்து எனக்கு வீட்டில் தான் இருந்தாகணும் அப்படின்னு சூழல் வரப்ப ஆஃப்லைன் என்ன பண்ணதா ஆன்லைனில் பண்ண வேண்டிய கம்பல்சன் வந்துச்சு. ஓகே, லைக் யூ கேனாட் பி ஐடியல் அட் ஹோம். ஸோ அதனால் வந்து அப்படியே ஆரம்பித்தோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து சிங்கப்பூரியன்ஸ் ஒரு 15 பேர் ஜாயின் பண்ணாங்க. ஃப்ரம் சிங்கப்பூர். ஓகே. அப்போ வந்து எனக்கு சிங்கப்பூர் கிளைண்ட்ஸ் இருந்தாங்க. அதுக்கு பேரலா தமிழ் பேட்ச். ஓகே, சிங்கப்பூரியன்ஸ்க்கு நம்ம எடுக்கிறோம், நம்ம தமிழுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஃப்லைன்ல எடுத்தது தானேன்னு சொல்லிட்டு அப்படியே தமிழ் எடுக்க ஆரம்பிச்சோம். ஸோ ஒவ்வொரு டைமும் நான் கிளாஸ் போடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா வந்து ஒரு 7-8 பேட்ச் ஆர்கானிக்காக வந்துச்சு. ஸோ இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பெய்டு ஆட் போட்டோம். பெய்டு ஆட் போட்டோம்னா ஈவன் டூரிங் கோவிட் 400 பேர் 500 பேர் ஒரே நாள் அட்டன் பண்ணுவாங்க. அண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து ஒரு 15% ஆஃப் பீப்புள் வில் பை தி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கோர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் தான், ஒரு செமினார் நடத்துகிற மாதிரி வெபினார். வாட் யூ கேன் லேர்ன், ஹவ் யூ கேன் யூஸ் திஸ் ஃபார் யுவர் ஓன் பிஸ்னஸ், ஆர் இதை வச்சு எப்படி ஃப்ரீலான்சராக கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் இட் காட் இட்ஸ் ஓன் மொமெண்டம். வெரி குட். அது டிஜிட்டல் ஆரம்பிச்சது. மைண்ட் செட்டுக்கும் நம்ம 5 AM கிளாஸஸ் பண்ணோம். ஓகே, கிட்டத்தட்ட 40,000 பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். 5 AM கிளாஸ். 5 AM எவ்வளோ டியூரேஷன் இருக்கும்? அது டெய்லி 21 days ஸ்ட்ரைட் லைவ் 5 to 6 நடக்கும். ஓகே. இது வரைக்கும் ஒரு 30 கண்ட்ரி ப்ளஸ் தமிழ் மக்கள் மட்டும் தான், தமிழ்ல தான் இருக்கும். இப்போ நம்ம எப்படி பேசுறோமோ இதே மாதிரி தான் கிளாஸஸ். ஓகே. ஸோ அது வந்து இட் காட் இட்ஸ் ஓன் ட்ராக்ஷன். முதல் 7 பேட்சுக்கு we didn't even run ads. ஓகே. 1500 பேர் இருந்தாங்க. எனக்கு நல்லா நான் ஒவ்வொருத்தருக்கும் நான் கால் பண்ணி பேசியிருக்கேன். அது ஒரு பேட்ச்ல வந்து 498 பேர் இருந்தாங்க. அப்பா, இட் வாஸ் பேட்ச் நம்பர் 7. எல்லாமே ஆர்கானிக்கா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அந்த இந்த பேட்ச்னா? நான் எனக்கு எதுக்கு ஞாபகம் இருக்குன்னா, ஐ யூஸ் டு கால் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தம் ஃபார் 2 reasons. ஒன்னு, வாட் பெனிஃபிட் தை சி அப்படிங்கிறது. ரெண்டாவது, வாட் கஸ்டமர் வாண்ட்ஸ், எதனால இத்தனை பேர் வராங்க, நீங்க தேர் சுட் பி a ரீசன்ல இது ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ கஸ்டமர்கிட்ட பேசுறப்ப யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் எப்பயுமே சொல்லுவேன், லெட் தி மார்க்கெட் ரெஸ்பாண்ட். நம்ம ஒன்று நினைச்சிட்டு இருப்போம், அது ஒர்க் ஆகுமா ஆகாதுன்னு போட்டு பாரு, மினிமல் பட்ஜெட்ல போட்டு டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் தோஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். புரியுது. ஸோ அப்படி அது பில்ட் ஆகி இன்னைக்கு ஆண்டர்பிரினர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டர்பிரினர் ஸ்கேல் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இதுல ஒரு கியூரியஸான ஒரு விஷயம் என்னன்னா, எங்க அப்பா எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாரு, அம்பானி நினைச்சா கூட அவன் பையனை அம்பானி ஆக்க முடியாது. திஸ் இஸ் ஹிஸ் வேர்ட். ஒரு 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 பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், ஆனா அந்த அளவுக்கு அந்த பையன் வருவானா இல்லையான்றது ஈவன் த ஃபாதர் கேன் நாட் சே. பட் வென் யூ சே வி ஆர் கிரியேட்டிங் ஆண்டர்பிரினர்ஸ், ஹவு இஸ் தட்? Is it difficult? People are coming with that because அந்த மொமெண்டம் இருக்கிறனால ஆண்டர்பிரினரா மாறுறாங்களா, இல்ல how is this entire journey? இல்ல, இதுல ஒரு 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. எனக்கு ஐ ஹேட் மை ஜாப், அதனால ஐ வாண்ட் டு பிகம் ஆண்டர்பிரினர். அது மாதிரி யாராவது கேட்டா, பிடிக்காத வேலையில இருந்துக்கோங்க, தயவு செய்து ஆண்டர்பிரினர் ஆயிராதீங்க. அங்கேயாவது ஒரு பாஸ், இங்க வந்தா பாஸ். ஓகே, ஸோ அதனால அந்த மைண்ட் செட்டுக்காக வராதிங்க. புரியுது. ஐ வாண்ட் டு கிரியேட் மை ஓன் வெல்த், ஐ வாண்ட் டு கிரியேட் மை இம்பாக்ட். வெரி குட். எனக்கு பிடிச்சதை நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சூஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். இது மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு வேவ் வந்து வேற எங்கேயுமே இல்லை. அண்ட் நவ் இஸ் தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி an entrepreneur. கரெக்ட். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, தே ஆர் கியூரியஸ், டெஃபினட்டா தே ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்கேலிங் தேர் பிஸ்னஸ். பட் சில இடத்துல வந்து நோ ஹவுஸ் தெரிஞ்சிருக்காது. 2-3 ரீசன் இருக்கும். ஊர்ல வந்து எனக்கு வந்து ஃபினான்ஷியல் கிரன்ச் இருக்குன்னு நான் போய் பேசினேன்னா, அடுத்த நாளே வந்து ஊர்ல இருக்க எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க, நாளைக்கு ஊர்ல கடன் கூட வாங்க முடியாத அளவுக்கு ஆக்கிடுவாங்க. அப்படிதான் வந்து நம்ம சமுதாயமே அப்படிதான் இயங்குது. ஒருத்தர் சொன்னா அடுத்த நாள் 10 பேர்ட்ட போய் சொல்லிடுவாங்க, அவன் ஏன்டா அவன்கிட்ட சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க இஃப் தே கேன் கெட் 1 or 2 டூல்ஸ், அந்த டூல்ஸை வச்சு அவங்களால ஸ்கேல் பண்ண முடியுது அப்படின்னா, நான் டூல்னு சொல்றது எப்படி எஃபெக்டிவா சேல் பண்றது, என்னோட ஆடியன்ஸை எப்படி ரீச் பண்றது மார்க்கெட்டிங் மூலமா, கேன் ஐ ஹாவ் 90 days கோல், அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 year கோல் நான் வந்து பார்க்க முடியுதா என்னால், ஃபர்ஸ்ட் 3 year என்னால் கோல் பார்க்க முடியுதா, அப்படி தெரிஞ்சுன்னா அவங்களுக்கு ஏற்ற ரோடு அவங்களால லே பண்ண முடியும். ஸோ இப்படி நான் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க, பட் எனக்கு வந்து ஐ மிஸ்ஸிங், சிலருக்கு வந்து ஒரு 10 விஷயம் கரெக்டாக பண்ணியிருப்பாங்க, 2 மிஸ் ஆயிருக்கும். அதை ஃபைன் டியூன் பண்றது நம்மளுடைய வேலையா பார்க்கணும். புரியுது. ஸோ அது எப்படி அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, இட் இஸ் நாட் தியரி. ஒவ்வொரு வாரமும் கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸ் முடிச்சுட்டு போயிட்டு they have to do the implementation and they have to come back. Correct. So ஒரு 8 பில்லர்ஸ்ல ஆப்ரேட் பண்றோம். that includes sales, marketing, strategy, CEO மைண்ட் செட்ல இருந்து PR பண்றதுல இருந்து இது மாதிரி ஒரு 8 பில்லர்ஸ் இருக்கு. அந்த 8 பில்லர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அவங்கள ஒர்க் பண்ண வச்சு, இப்போ வந்து less than 100 daysல around 40% of my participants they either 2x, 3x or 5x their business. Wow. பட் ஆனால் டெல் மீ, சி இப்போ சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் வருவாங்க, ப்ராடக்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, ஹோம் ப்ரோனர்ஸாக இருப்பாங்க. ரைட். பட் இஸ் யோர் கிளாஸ் இஸ் த சேம் ஐ பிலீவ். நான் வந்து 5 CRக்கு கீழே யார் இருந்தாலும் they can join my class actually. ஸோ அதுதான் அதுக்கான செக்மெண்ட். ஓகே, செக்மெண்ட். இது B2Bயா, B2Cயா, D2Cயா அது பிரச்சனையே கிடையாது. இது வந்து என்ன அப்படின்னா, நான் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா I have to understand who my audience are. அந்த இடத்துல நான் இருக்கேனா இல்லையா. கரெக்ட். நான் இப்போ வந்து சேல் பண்ணணும் அப்படின்னா, if it is D2C ப்ராடக்ட் ஆன்லைன்லேயே அது சேல் நடந்துடும். கரெக்ட். if it is B2B பிஸ்னஸ், நான் where should I take the leads, அதுக்கான ஃபாலோ அப் ப்ராசஸ் என்ன, அதை சொல்லி கொடுத்தேன்னா they can go, they can meet their potential customer and they can convert. Correct. இங்க பிரச்சனை வந்து more than the tools, first the willingness to do business
ஃபர்ஸ்ட் வில் தென் கம்ஸ் தி ஸ்கில். கரெக்ட். ஸோ வில்லிங்னஸ் இருக்கிறப்ப மைண்ட் செட் வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் ஆயிடுச்சு. ஒரு இது வரைக்கும் பார்க்காத ஒரு அமௌண்ட்டை ஒரு மந்த் பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் they cannot even stop. கரெக்ட். நான் அடுத்த மாதம் நான் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி why did I miss, how can it be better, அந்த கொஸ்டின்ஸ் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சிது. கரெக்ட். இப்போ இந்தியாவில் வந்து since I teach in college also, India is the country that has the maximum startups. Right. It is also the country with the most number of failed startups. ஏன்னா ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் பிஸ்னஸ்னு ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வேலைக்கு போகிறதுக்கு பதிலாக நான் இது எனக்கே நான் உழைச்சிப்பேன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். ஆனால் இது நிறைய பேருக்கு ஒரு புஷ் இருக்கிற வரைக்கும் அது நடக்கும். ஒரு சூப்பர்வைசர், அதுக்கு தான் சூப்பர்வைசர்னு இருக்காங்க. இப்போ ஒரு டீம் லீடுன்னு இருக்கிறது வந்து he will not sit and do all the work, but he will know how to get work. ஆனால் இந்த இதுலேருந்து வெளியே வரவங்க ஃபெயில் ஆனதுனால will they blame the course, will they blame you, have you faced anything as such? இங்க blaming இங்க கதை கிடையாது. see இங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காதவங்க நம்மள்ட்ட வரவே மாட்டாங்க. கரெக்ட். அண்ட் இதை நான் ஒரு கோர்ஸாகவும் நான் பொசிஷனே பண்ணல. உள்ள வரதுக்கு முன்னாடி we educate them. இதுதான் நீங்க எதிர்பார்த்து வர்றீங்களா? புரியுது. நான் வந்து ஒரு 109 பேர் அப்ளை பண்ணதுல we selected only 79 of the so there's an application process and நான் வந்து அவங்க கூட one on one பேசிட்டு தான் எடுக்கிறேன். வெரி குட். I explain them எதனால நீங்க இங்க வர்றீங்க, whether it will be helpful for you. புரியுது. நீங்க வந்து தெரிஞ்சுதானே வர்றீங்க, இது மேஜிக்லாம் கிடையாது, இதுனா ஏடிஎம் மிஷின் கிடையாது, கார்டை போட்ட உடனே அப்படியே காசு கொட்டும் அப்படி. புரியுது. and it also depends on the amount of effort that you put in. கரெக்ட். the industry இன்னைக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில ஏதோ ஒரு சேலஞ்ச் இருக்கு அப்படின்னா, say for example war somewhere will affect some businesses here. 100%. Okay, இது வந்து depending on their experience, depending on their business and the amount of effort they put. Correct. Okay, இது மூணு காம்பினேஷன்ல இருக்கு. கரெக்ட். அதை நம்ம ஃபைன் டியூன் பண்றது நம்மளோட வேலை. கரெக்ட். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு காலேஜ் இருக்கு, அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ற எல்லாருக்கும் பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருமா? எஸ், பட் ப்ரொவைடட் அந்த ஒரு காலேஜுக்கு ஒரு 7 CGPA வச்சுக்கணும், அரியர்ஸ் இருக்க கூடாது, மினிமம் கம்யூனிகேஷன் இருக்கணும். அதுல இல்லாதவனுக்கு வேலையே கிடைக்காது, இல்ல வரும் வெளியே வந்துட்டு they have to put in additional effort. so நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, where people lag அப்படின்னா they learn too much but they don't implement பண்ண மாட்டாங்க. implementation பண்ண வைக்கிறதுல என்னோட ரோல் ஜாஸ்தி. சூப்பர். சோ வந்து it is not just theory. புரியுது. கையோட இதை பண்ணுங்க, இதை பண்ணிட்டு இந்த ஆக்ஷன் எடுங்க. இது இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு D2C பிராண்ட் இருக்கு, நான் ஒன்லி வாட்ஸ்அப்ல மட்டும் செல் பண்ணிட்டு இருந்தேன், லீடு மட்டும் எடுத்து டெய்லி ஃபோன் பண்ணி செல் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி பண்ண ஒருத்தவங்க இன்னைக்கு she has her own Shopify site, யாருக்கும் ஃபோன் பேசுறது இல்ல. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதோட 3x ரெவென்யூ பண்றாங்க, because ஆன்லைன்ல வந்தனால 1.5x ப்ராஃபிட் ஜாஸ்தி பண்றாங்க. வெரி குட். ஸோ இது வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நான் இல்ல எஃபர்ட் போட்டதெல்லாம் அவங்க தான். இதை பண்ணுங்கன்னு நான் சொன்னேன், இதை பண்ணா ஒர்க் அவுட் ஆகும், எந்த ரூட்ல போகணும்னு சொல்றது நம்மளுடைய வேலை. வெரி ட்ரூ. தட் இஸ் வேர் வி கம் இன். ஸோ இன்ஃபேக்ட் இதை எப்படி பார்க்கலாம்னா, யூ ஆர் லைக் த ஜிம் ட்ரெயினர் ஆஃப் ஆண்டர்பிரினர்ஷிப் சொல்லலாம். இல்ல பிகாஸ் தட் இஸ் வாட். ஏன்னா எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ண தெரியும். இந்த ஒரு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு யூடியூப்லேயே இது ஒரு ஃபன்னி ஸ்பூஃபா பண்ணாங்க. பசங்க வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் போற இடம் பக்கத்துல இருக்க பார்க் அப்படின்னுவாங்க. ஆனா அங்க போய் எதுவும் முடியாதப்ப they'll go to join a gym, they need a trainer. ஏன்னா இப்போ நிறைய விஷயம் அது. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த நீட் ஆஃப் தி அவர். மோட்டிவேஷன் வந்து டெய்லி பேசிஸ்ல கொடுக்க முடியாதுல்ல அவங்களுக்கு இண்டிவிஜுவலா. அப்படி இருந்தோம்னா அவங்களுக்கு they don't need any course, they will find their right resources. Correct. They don't need any community, they don't need any association. Correct. They can do everything by themselves. யூடியூப்ல இல்லாத கான்டென்ட்டா நம்ம கொடுக்க போறோம், அது கிடையவே கிடையாது. பட் என்ன நம்ம டிஃபரன்ஷியேட் ஆகுறோம், எங்க டிஃபரன்ஷியேட் ஆகுறோம் அப்படின்னா, நீ வரலன்னா நான் கால் பண்ணி ஏன் வரலன்னு கேட்பேன். இப்போ கரெக்ட். ஓகே, நான் அந்த உரிமையை எடுத்து நான் எப்பயுமே சொல்லுவேன், எக்ஸ் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு உங்கள் குழந்தையோட ஃபீஸாக இருக்கலாம், நீங்கள் ஏதாவது உங்கள் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் பண்ணுறதா இருக்கலாம், அதுவே ஒரு உமனாக இருக்காங்க அப்படின்னா அமேசானில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நிறைய நாள் வெயிட் பண்ணி வாங்குற ஒரு பொருளாக இருக்கலாம். கரெக்ட். அதை விட்டு இஃப் யூ ஆர் இன்வெஸ்டிங் ஆன் சம் கோர்ஸ், சம் கோஹார்ட், வாட் எவர் கோர்ஸ் இட் இஸ், அந்த இடத்துல இட் இஸ் நாட் அலோன் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட் இஸ் ஆல்சோ மை ரெஸ்பான்சிபிலிட்டி. புரியுது. அந்த இடத்துல எதனால் என் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் எடுக்கிறேன் அப்படின்னா, வேற ஏதோக்கோ செலவு பண்றதெல்லாம் விட்டுட்டு, வேற எங்கெங்கயோ ஜாயின் பண்ணதெல்லாம் விட்டுட்டு உங்களை நம்பி ஜாயின் பண்றாங்க அப்படின்னா they have this trust. அந்த trust has to be respected. கண்டிப்பா. So that is where நம்ம வந்து we go that extra mile. புரியுது. இப்போ இந்த entrepreneurship, இப்போ பெங்களூர் அதுக்கு சொல்லுவாங்க ஒரு எக்ஸாம்பிளா, every third person will be a startup founder. யாருக்கு what are you doing, I'm a startup founder அப்படின்றாங்க. இங்க வந்து அந்த அந்த startup founderன்ற வேர்ட் இன்னும் பாப்புலர் ஆகட்டியுமே entrepreneurshipன்றது. பட் நிறைய பேர் இந்த MLM ஸ்கீம்ஸ் அதை ஆண்டர்பிரினர்ஷிப் நினைச்சிட்டு இருக்காங்க. see they have their own segments calling. எனக்கு எப்பயுமே மைண்ட்ல இருக்க விஷயம் வந்து which I think you will term it as solo entrepreneur. I call them self employed. This is exactly. but எனக்கு எங்க ஒரு இடத்துல ஒரு இஷ்யூ வருதுன்னா, maybe they breaking the market. see as a business perspective ல இருந்து பார்க்குறேன்,
சார் நீங்கள் எனக்கு நானே பண்ணி தந்துடுறேன் சார் இது சரி அந்த அளவுக்கு போய் பண்ணுறேன் பட் த கெப்பாசிட்டி இஸ் நாட் தேர் ஓகே தேர் ட்ரைங் டு டூ எக்ஸ்பெரிமெண்ட் கோயிங் ராங் எவ்ரி திங் இஸ் கோயிங் ராங் அதனால அது அந்த ஒரு ட்ரைனிங் வுட் தே கெட் இட் இன் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கோர்ஸஸா இல்லை பிகாஸ் ஐ குட் சி மோர் ஆஃப் சோஷியல் ஹவு டு யூ எக்ஸ்பேண்ட் யர் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் அதை பற்றி சொல்கிறதையும் ஹவு வெல் யூ டூ யுவர் பிஸ்னஸ் இஸ் திஸ் இங்கே கேம் வந்து என்ன அப்படின்னா வாட் சுட் பி தி மைண்ட் செட் ஆஃப் அன் ஆண்டர்பிரினர். Most of the entrepreneurs, they are not operating from the visionary level or strategic level. They are operating at the managerial level. இப்போ வந்து இன்னைக்கு என்ன வேலை நடக்கும், இன்னைக்கு நான் போகாட்டி என்ன பிரச்சனை நடக்கும், இல்லை இந்த மேனேஜர் இந்த அப்டேட்டை பண்ணிடுவாங்களா அப்படின்னு ஒரு ஆண்டர்பிரினர் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா he is one more manager, maybe senior manager ரோல ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட். Where this industry is heading, அந்த இண்டஸ்ட்ரியோட காம்பவுண்டட் ஆனுவல் growth rate என்ன, இந்த இண்டஸ்ட்ரியில தமிழ்நாடோட மார்க்கெட் ஷேர் என்ன, ஒரு விஷன் அதுல என்னோட மார்க்கெட் ஷேர் என்னவா இருக்க போகுது. சூப்பர் சூப்பர். பிகாஸ் வேற என்னென்னலாம் வந்து உலகத்துல நடக்கிறதுனால என்னோட பிசினஸ் மாறலாம். கரெக்ட். வாட் இஸ் தட் ஐ எம் ஆன்டிசிபேட்டிங் டுடே. கரெக்ட். ஏஐ வந்து எங்கெங்கெல்லாம் இதோட இம்பாக்டை ஏற்படுத்த போகுது, ஐ எம் ரெடி டு அடாப்ட் டு தோஸ் சேஞ்சஸ். இந்த திங்கிங்கை நான் பண்ணாம நான் போய் ஃபயர் ஃபைட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா there is no way to scale. கரெக்ட். என்னோட மென்டார் எனக்கு சொல்லி கொடுத்த ஒண்ணே ஒன்று தான், சிகே சார் அடிக்கடி சொல்லுவார், the major role of an entrepreneur is to think. Good, very good. அதுக்கு அடுத்து ரெண்டு முக்கியமான விஷயம், மார்க்கெட் அண்ட் செல். கரெக்ட். ஓகே, அதுக்கப்புறம் பீப்புள் கம் இன் டு பிளே. இன்னைக்கு திங்கிங்கை ஏஐ அவ்வளோ எளிமையாக்கிருச்சு. கரெக்ட். வாட் யூஸ் டு பி யுவர் ஒன்லி அட்வான்டேஜ். ஓகே, இப்போ வந்து நீங்கள் எத்தனை வருஷமா ஒரு மாதிரி திங்க் பண்ணியிருப்பீங்க, அப்பா எத்தனை வருஷமா ஒரு மாதிரி திங்க் பண்ணியிருப்பாங்க, நான் எத்தனை வருஷமா ஒரு மாதிரி திங்க் பண்ணியிருப்பேன். நம்மளோட திங்கிங் தான் நம்மள பிஸ்னஸில் வித்தியாசப்படுத்தி காமிச்சிச்சு. கரெக்ட். இன்னைக்கு நான் யோசிக்கிற மாதிரி உங்களால யோசிக்க முடியும், நீங்க யோசிக்கிற மாதிரி என்னால யோசிக்க முடியும். என் பிசினஸ் பத்தி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, உங்க பிசினஸ் பத்தி எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட். பட் திங்கிங் வந்து இட் ஹஸ் பிகம் லெவல் பிளேயிங் ஃபீல்ட். கரெக்ட். அப்படின்னா வேர் ஐ கேன் டிஃபரன்ஷியேட் இஸ் ஒன்லி பை டேக்கிங் ஆக்ஷன் ஐ கேன் டிஃபரன்ஷியேட். கரெக்ட். அந்த ஆக்ஷன் எடுக்க வைக்கணும் அப்படின்னா மோட்டிவேஷன் இருக்க மாட்டேங்குது. கரெக்ட். அந்த மோட்டிவேஷனை கொடுக்கிறது நம்மளுடைய ரோல். வெரி குட். எந்த டைரக்ஷன்ல திங்க் பண்ணணும், டோன்ட் பி அ மேனேஜர். இனிஷியலா ஆரம்பிக்கிறப்ப வில் பி சோலோப்ரனர்ஸ் தான், வில் பி டூயிங் 3-4 டாஸ்க் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. அப்படிதான் நீங்களும் ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்க வந்து உங்களுக்கு எல்லா பேக்கப் இருந்தாலும் கூட you took an alternate route of working for somebody else. Correct. And then you started a parallel business with the same name. Correct. அப்படி வந்திருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு தேடல் இருந்துச்சு. You wanted to create your own space and then second generation நிறைய பேர் பண்ண மாட்டாங்கல்ல, you took that route. அதே மாதிரி இங்கேயும் there are other ways where ஒரு 5 வருஷம் போட்டு ஒரு ரிசல்ட் வர்றத by putting right effort for 1.5 years 2 years you can still achieve the same goal. Correct. And இதை எதை leverage பண்ணணும், எப்போ leverage பண்ணணும், that is where we come into play. Correct. இதுல முக்கியமானது டைவர்ஷன். See, நான் ரீசெண்டாக பார்த்த ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர், சோ கால் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ஒரு விஷனுக்காக ஆரம்பிக்கிறாங்க, காசு உள்ள வந்த உடனே திடீர்னு கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு ஒரு ஐடியா வருது. See, they are thinking revenue. நிறைய பேருக்கு புரியாத ஒரு விஷயம். See, gross revenue, net revenue இதெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு என் கையில் இதுதான் எங்க my father says one thing, ஒரு பிஸ்னஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சு மிச்சம் இருக்கிற காசு தான் உன் காசே தவிர நீ வந்து ஒரு சர்க்குலேஷன் காசு கிடையாது. See, that is a very strong lesson. ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு இது வந்து நம்ம அப்பதான் தேவைப்படுது, இதை நம்ம கிரிப்டோல போடலாமா அப்படின்னு ஐடியா வருது. எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச நிறைய ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் ஹூ ஸ்டடிட் வித் மீ, அதுல ஒரு பையன் ஐஐடியில் படிச்சுட்டு வந்து ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் 30 லட்ச ரூபாய் ஒரு கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணி காலியாகி கொடுக்க முடியாம ஓடிட்டான் ஊரை விட்டு. See, இஸ் திஸ் இது வந்து பசங்களுக்கு புரிஞ்சு பண்றாங்களா இல்ல அவங்க வந்து ஏர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்களா? how are the students who are coming to you? ஓகே, இது கிரிப்டோ பண்றவங்க நிறைய பேர் நம்மகிட்ட வரதில்லை. மேக்ஸிமம் வந்து ஒரு 1% இருந்தா பெருசு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறது. புரியுது. பர்சனலா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனி நியூ டெக்னாலஜி கம்ஸ் இன் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். See, when you see the history, யாரெல்லாம் அதிகமாக பணம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா they would have understood there is some momentum picking up on certain areas. ஏர்லி அடாப்டராக இருந்திருப்பாங்க, டக்குன்னு ஒரு அந்த வேவே அவங்கள ஜெயிக்க வைக்கும். கரெக்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள், அது நம்ம கம்ப்யூட்டர்ஸாக இருக்கலாம், அதுக்கப்புறம் இன்டர்நெட் வந்ததாக இருக்கலாம், கிளவுட் வந்ததாக இருக்கலாம், அப்ளிகேஷன்ஸ் வந்ததாக இருக்கலாம். கரெக்ட். அதே ஒரு வரிசையில் பிளாக் செயினுமா, ஆமாம் பிளாக் செயின். கரெக்ட். அதில் கிரிப்டோவும் ஒரு ரோல் ப்ளே பண்ணிச்சா அப்படின்னா அது நிறைய இடத்துல கொஸ்டின் மார்க் இருக்கு. பட் இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாமல் விட்டுறக்கூடாதுல்ல. கரெக்ட். அதனால எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு ஒரு பட்ஜெட் போட்டு அவங்க பண்றாங்கன்னா பிரச்சனை இல்லை. கரெக்ட். பட் நான் வந்து என்னன்னா ஐ எம் சூப்பர் கியூரியஸ், நான் ஒவ்வொன்றையும் போயிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவேன். கரெக்ட். இது என்ன இத்தனை காயின்ஸ் இருக்கு, அதெல்லாம் உண்மையா, இவங்களே ஒரு ரேட் சொல்றாங்க, அடுத்த நாள் அவங்களே வந்து அதை பண்றாங்க. ஆமா. டு யூ ஹேவ் அ டெக்னிக்கல் யூட்டிலிட்டி அசோசியேட்டட் வித் எவ்ரி காயின் அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே,
99.99% ஆஃப் தி கிரிப்டோ காயின்ஸுக்கு அந்த யூட்டிலிட்டி வேல்யூ கிடையாது. when you don't have utility அது மேல இன்வெஸ்ட் பண்றது அது வந்து வேஸ்ட். அது வந்து உங்களோட எனர்ஜி வேஸ்ட், டைம் வேஸ்ட், காசு வேஸ்ட். அதுல போகாம இருக்கிறது புத்திசாலித்தனம். ஓகே, அண்ட் தட் இஸ் வேர் இந்த எம்எல்எம்ஸ்லாம் கம் இன்டு ப்ளே. ஓகே, நீங்க வந்து இத்தனை பேரை சேர்த்து விடுங்க கிடைக்குது அப்படின்னு. யூட்டிலிட்டி இல்லாட்டி தான் இது மாதிரிலாம் பண்ண வேண்டியது. ஸோ எதை பேஸ் பண்ணி அங்கே விற்க முடியும் அப்படின்னா இது இல்லை, அதனால அவங்களால விற்கிறது கஷ்டம். ஸோ வந்து அதனால தான் வந்து பிட்காயினுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸும் எத்தீரியத்துக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து இட் ஹேஸ் சம் யூட்டிலிட்டி, அதனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. புரியுது. அதுவுமே எவ்வளோ நாள் போகும் தெரியாது. நிறைய ரிசர்ச் பண்ணவங்களுக்குமே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அண்ட் ஐ ஹாவ் எ ஃப்ரெண்ட், அவர் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து விட்டுட்டு he has invested on bitcoin because he is super hopeful about bitcoin alternate currency basically. ஓகே, சோ அது வந்து அவங்க தெரிஞ்சு ரிஸ்க் எடுக்கறாங்க, அவங்க படிச்சு ரிஸ்க் எடுக்கறாங்க. யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு போய் அவங்க காசு எடுத்து ரிஸ்க் எடுக்கறாங்க. ஆமா வர்றதுல பிசினஸ்ல வரது பண்ணல. சோ வந்து ஃபர்ஸ்ட் கிரிப்டோ எனக்கு வந்து உடன்பாடு இல்லை, அதனால நான் பண்றது இல்லை. வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். வெரி குட். ஸோ நான் வந்து துபாயிலலாம் அந்த கான்ஃபரன்சஸ்லாம் அட்டன் பண்ணேன் கிரிப்டோ ரிலேட்டடாக. இது என்னென்னு முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். புரியுது. எனிதிங் இஃப் யூ ஆர் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் டோன்ட் டூ இட். ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட நுவான்சஸ் தெரிஞ்சுன்னா இறங்கி பண்ணலாம். புரியுது. அண்ட் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்தது 99.99 வேஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அது அங்கே போனனால தான் தெரிஞ்சிச்சு. கரெக்ட். லக்கி தட் அதுக்கு என்ன ஒரு 1.5 லட்சம் செலவு பண்ணியிருப்பேன் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ். புரியுது. Bet on the technology, not on the coins. Correct. Bet on the blockchain, but not on the coins அப்படிங்கிறது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. புரிஞ்சு. அங்கே நடந்தது எல்லாமே நான் வந்து எந்த ஊருக்கு போனாலும் ஈவினிங் வந்து ஏதாவது டெக் ஈவெண்ட்ஸ் நடக்குதான்னு பார்ப்பேன். ஓகே. துபாயில் நிறைய டெக் ஈவெண்ட்ஸ் வந்து நடந்துச்சு. அப்போ ஃபுல்லாக வந்து கிரிப்டோ ரிலேட்டடான இது காயின்ஸோ காயின் லான்ச்சோ இல்லாட்டி அது யூட்டிலிட்டி என்ன இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளனேஷன்லாம் சில இதெல்லாம் நடக்கும். ஒரு 2-3 விஷயங்கள் தவிர்த்து மீதி எல்லாமே காயின் லான்ச் பண்ணுவாங்க, மெட்டாவர்ஸ் லான்ச் பண்ணுவாங்க, ஃப்ரீ பீஸை கொடுப்பாங்க, ஒரு ஆப் மாதிரி பண்ணிக்கிறாம அதுக்கப்புறம் காணாம போயிடுவாங்க. ஆக்சுவலி தட் இஸ் ஹவ் இட் வாஸ் ஆக்சுவலி. புரியுது. சோ தட் வாஸ் ஒன். இது வெளிய இருந்து பாக்குறப்ப கிரிப்டோ இருந்துச்சு. உள்ள போய் பார்த்தா எல்லாமே ஃப்ராட். எல்லாம் ஃப்ராட் இருந்துச்சு. நான் அந்த வார்த்தை ரொம்ப கான்ஷியஸா யூஸ் பண்றேன். எல்லாமே ஃப்ராட் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்குள்ள போக கூடாது. தேர் அண்ட் யூட்டிலிட்டி இருக்க காயின் தட் யூ cannot even buy. கரெக்ட். அது வந்து மேபி நீங்க அது எத்தீரியமா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து பிட்காயினா இருக்கட்டும், இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு தெரியாது. ஸோ ஃபண்டமெண்டலி when it is not even being accepted by most of the governments, துபாயில் எல்லா காயினும் அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் அதர்வைஸ் ஒரு அக்செப்டன்ஸ் இல்லாத இடத்துல அந்த ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு நான் அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து வரல. அதனால அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எனக்கு தோணல. ஃபார் தட் ரீசன் அதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நீங்க கேட்ட கொஸ்டின் ஆண்டர்பிரினரா இருந்துட்டு இது பிசினஸா அப்படின்னு கேட்டால் அது பிசினஸ் கிடையாது, இது இன்வெஸ்ட்மெண்ட் கிளாஸ். ஆனால் எவ்வளோ எல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லாமே லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க முடிஞ்சுன்னா கோ வித் பிட்காயின். அதர்வைஸ் இல்லை ஒரு இன்டெலிஜென்ட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா எல்லாம் சொல்கிறதா டோன்ட் புட் யுவர் அப்படிங்கிற மாதிரி அது வந்து இதர் புட் இட் இன் ஈக்விட்டி, கோல்டு, லேண்டு அது மாதிரி போட்டு வைக்கிறது இஸ் பெட்டர். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்த காசையோ இல்லாட்டி பிசினஸுக்காக ரொட்டேஷன்ல வந்த காசு தூக்கி நீங்க போட்டோம் அப்படின்னா அதுலயும் ஃபெயில் இதுலயும் ஃபெயில். அது இட்ஸ் வெரி பேட் திங். இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா, இதுல நீங்க உங்க காசு இன்வெஸ்ட் பண்ணி அங்க போய் கத்துக்கிட்டு வந்து இது நல்லா இல்லன்னு சொல்றதே பல பேருக்கு 1.5 லட்ச ரூபாய் சேவ் பண்ண மாட்டேன். நான் கம்யூனிட்டிலே சொல்லியிருக்கேன். நம்ம கிளாஸஸ்லாம் எடுக்கிறோம்ல, நான் அதெல்லாம் வந்து செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். வெரி குட், டூ இட் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா ஐ திங்க் தட் இஸ் வாட் இஸ் கால்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யுவர் பிசினஸ் அகைன். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் உட்கார்ந்த இடத்துல இன்னைக்கு நம்மளுக்கு ஏஐ வந்துருச்சு, இட் இஸ் டீச்சிங் அஸ் இருந்தாலும் நான் நிறைய பேருக்கு லைவ் எக்ஸாம்பிளே ஒன்று சொல்லுவேன். யூ கோ செக், எனக்கு ஒரு டூர் பேக்கேஜ் பிளான் பண்ணும், காஸ்ட் கொடுக்கும். இந்தியன் ருபீஸ் பார்த்தா ஒரு அமௌண்ட் குடிச்சு ரொம்ப கம்மி. அது எப்படின்னு பார்த்தா இட் இஸ் டிரான்சாக்டிங் அட் அ எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் 83 rupees. இன்னைக்கு ரேட் என்ன USD. See, I will not, again I'll tell you, human is very important. That's why I say we are not travel agents, we are travel consultants and navigators. Now இது வந்து எங்க தொழில் வந்து இன்னைக்கு வந்தது இல்ல. எங்க business வந்து it is not an easy business. Exactly. Food industryல இருக்கவங்களும் travel industryல இருக்கவங்களும் நான் என்ன பொறுத்த வரைக்கும் தெய்வங்கள்னு சொல்றேன். for one simple reason, நான் எத்தனை மணிக்கு எனக்கு பிரச்சனை வரும்னு தெரியாது. கரெக்ட். அப்போ வந்து நான் கால் பண்ணா இமிடியேட்டா அவைலபிளா இருக்கணும் அப்படிங்கிறது டிஃபால்ட் எக்ஸ்பெக்டேஷன். அதே மாதிரி நான் அன்னைக்கு நல்ல சர்வீஸ் கொடுத்தேன், 10 சர்வீஸ் நல்லா கொடுத்துருக்கேன், ஒரு சர்வீஸ் நீங்க சரியா கொடுக்கலாம் கூட அந்த 10 சர்வீசஸ் அவங்க மைண்ட்ல இருக்காது. இது மட்டும் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. கண்டிப்பா. அண்ட் அவர் பிரெயின் ஒர்க்ஸ் தட் வே தான். கரெக்ட். ஒரு 10 நாள் ட்ரிப் 9 நாள் சூப்பரா பண்ணிருப்பீங்க,
10 ஏதோ ஒரு சின்ன அது மட்டும் தான் உங்க மைண்ட்லயே தங்கும். அதுக்கு அடுத்த டைம் வருவாங்களான்னா திருப்பி அது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு they will start experimenting. கண்டிப்பா. சோ உங்க பிசினஸ் வந்து அது கொஞ்சம் வேற மாதிரி, அதுக்கு வேற ஒரு இது. சோ இப்போ ஏன் பிசினஸ் சொல்றப்ப தனி ப்ரோ ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரீசன்ட் நியூஸ். since I am the chairman of the association, travel associationனால எனக்கு என் டேபிளுக்கு வந்துச்சு ஒரு ரேண்டம் டிராவல் ஏஜென்ட். he has got 4.9 ratings in Google. இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தா வெரி குட், எல்லாம் டெஸ்டிமோனியல் வீடியோ தான், பூரா டெஸ்டிமோனியல் வீடியோ. 18 லட்ச ரூபா ஏமாத்திட்டு எஸ்கேப் பார்ட்டி. ரீச் பண்ண முடியல. அப்புறம் போலீஸை வச்சு கண்டுபிடிச்சு வேற ஒரு query மாதிரி உள்ள எடுத்துட்டு வந்து ட்ராப் பண்ணி பிடிச்சிட்டானுங்க. But when that case came to us, he has no license, but extremely good in social media. Social media la, if some random person sees, they'll think he's the number 1 travel company in entire India. அந்த அளவுக்கு டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாமே இருக்கு. எனக்கு எப்பயுமே இருக்கிற ஒரு வருத்தம் என்னன்னா, அது மார்க்கெட்டிங் தான். I will not say anything against it. அது ஒரு மார்க்கெட்டிங். பட் ஆனா அந்த மார்க்கெட்டிங்கை ஐ திங்க் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ராங்கா போர்ட்ரேல் பண்றனால மக்களை ஏமாத்துறமா இருக்காங்க. இதுக்கு who will be held responsible? For example, ஒரு ரேண்டம் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிச்சு நான் ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு ஃப்ரீ டூர் கொடுத்தா, எனக்கு ஒரு தேவைப்பட்டுச்சுங்க, நான் டூர் வந்து இந்த கம்பெனிக்கு வந்தேன், நான் புக் பண்ணேன், நல்லா இருந்துச்சுன்னு அப்படின்னு அந்த இன்ஃப்ளூயன்சர் சொல்றதை வச்சு ஒரு 20 பேர் புக் பண்றாங்க. பட் who is responsible for this ன்னு பார்த்தா there is no committee, there is nothing. As a social media expert, what do you think on this? இல்லை, நான் 2 ஆங்கிளில் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து who used to run that company அப்படிங்கிற மாதிரி. தி பெஸ்ட் வே டு டூ பிஸ்னஸ் இஸ் டு கிரியேட் யுவர் ஆடியன்ஸ். அதெல்லாம் எனக்கு செகண்ட் தாட்டே கிடையாது. ஸோ இப்போ வந்து நான் வந்து ட்ராவல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்னா, எனக்கு ட்ராவல் இண்டஸ்ட்ரி எனக்கு பிடிக்குது. அதனால் நான் வந்து ட்ராவல் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக நான் வந்து பிளாக் போட ஆரம்பிக்கிறேன். அப்படி தான் வந்து எனிபடி வுட் ஸ்டார்ட். ஆக்சுவலி நான் வந்து நார்த் இந்தியா போயிருப்பேன், அதில் வந்து அந்த வீடியோஸை நான் டாக்குமெண்ட் பண்ணுவேன். கரெக்ட். ஐ மைட் பி குட் இன் எக்ஸ்ப்ளோரிங் பிளேசஸ் தட் நார்மலாக வந்து டூர் பேக்கேஜஸில் இல்லாத யூனிக்கான பிளேசஸை நான் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் போய் பார்த்துருப்பேன். அதை போயிட்டு நான் ஷூட் பண்ணியிருப்பேன், வீடியோ எடுத்திருப்பேன். அதை வந்து நான் போடுறப்ப அது மூலியமா லைக்ஸ் வரும். நான் அடுத்த டைம் உங்க கூட வரலாமான்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க பிசினஸ் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணாம பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். எந்த பிசினஸ் ஆரம்பிச்சாலும் நான் எப்பவுமே சொல்றது வந்து கவர்னிங் லாஸ் ஆஃப் தி லேண்ட் என்னவோ அதை ஒபே பண்ணிட்டா பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த கேஸ்ல ஈவன் தோ when you have followers, if you are going to do this as a business, 20 லட்சத்துக்கு கீழே இப்போ நீங்கள் பண்ண போறீங்க, ஜிஎஸ்டி பெரிய பிரச்சனை இல்லை, அது வந்து தேவையே இல்லை அந்த இடத்துல. பட் வந்து டிராவல் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு வந்து அட் ஸ்கேல் நீங்க போய் ஆகணும் அப்படின்னா அந்த இயர்ல எப்படியும் மோர் தென் 40 lakh நீங்க பில் பண்ண தான் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிசிஎஸ்ல வந்து டிசிஎஸ் நீங்க வந்து பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். கரெக்ட். இதுக்கான அசோசியேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் லைசென்ஸ் எடுத்துக்கணும். அந்த லைசென்ஸ் கொடுங்க. அந்த கோர்ஸ் கூட இவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்க மாட்டாங்க. 1500 ரூபாய்க்கு வந்து பேசிக் கோர்ஸ் டூரிசம் நினைக்கிறாங்க. கரெக்ட்டா? சோ அது வந்து இவங்க பண்ணிருக்க மாட்டாங்க. அது மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம்லயே வெப்சைட் நான் ஒன்னு பாத்துறேன். கரெக்ட். சோ அது வந்து அவங்க பண்ணிருக்கணும். சோ இன்ட்ரெஸ்ட் ஒன்னு, அது மூலமா பணம் பண்ணணும்னு சம்பாதிக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆர் யூ குவாலிஃபைடு எனஃப் டு ரன் தட் பிசினஸ்க்கு தான் இந்த மாதிரி ப்ராசஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. புரியுது. ஸோ இதுல இன்டென்ட் வந்து என்ன அப்படின்னா, ஏமாத்துற இன்டென்ட் எல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க குவாலிஃபைடு டெக்னிக்கலா ரைட்டான பெர்சனா நீங்க மாறிட்டீங்கன்னா இந்த சீட் பண்றதோ ஓடுறதோ உங்களுக்கு வந்திருக்காது. அண்ட் சின்ஸ் இவங்க எங்கேயும் வேலை செய்யாம பண்ணனால ஒரு ராங் டிசிஷன் would screw their entire business. இப்போ ஒரு ரேண்டமா ஒரு சினாரியோ எடுத்துக்கலாம். ஹைப்போதெட்டிக்கலி இப்போ இவர் வந்து ஒரு 18 லட்சம் வந்து லாஸ்ட் இது ஏமாத்திட்டாப்ல. அவரோட கேஸ் என்னவாலாம் இருந்திருக்கலாம் அப்படின்னா, இவர் போயிட்டு எங்கேயோ ஒரு புக் பண்ணிருப்பாரு, அவன் ஏமாத்திருப்பான். ஒண்ணு இவன் டேட்டா மாத்தி போட்டு ஃளைட்ல புக் பண்ணிட்டு கேன்சல் பண்றது கூட இவங்களால பண்ண முடியாது. ஒரு மைனர் எரர் ஒரு வருஷத்தோட என்டையர் ப்ராஃபிட்டையே வந்து லாஸ் பண்ணிருக்க முடியும். சோ அந்த இடத்துல தட் வுட் பி தி கேஸ். கெட் ப்ராப்பர் கைடன்ஸ். இந்த இண்டஸ்ட்ரியில யார் பண்ணிருக்காங்க அவங்கள்ட்ட போய் கேட்டாலும், இப்போ வந்து நான் அப்பாவை பார்த்திருக்கேன். ஆக்சுவலா அவரோட தாட் ப்ராசஸ் வந்து எல்லாரும் நீங்களா போயிட்டு பிசினஸ் ஆரம்பிங்கன்ற மாதிரி. சோ அட்லீஸ்ட் அந்த மாதிரி பீப்புள்கிட்ட போயிட்டு உங்ககிட்ட வந்து கேட்டா கூட யூ வுட் ஹேவ் given them the right guidance. போயிட்டு இந்த ஒரு 3 சர்டிபிகேட் வச்சுக்கோங்க, இதை நீங்க பண்ணி வச்சுக்கோங்க, இங்கெல்லாம் வந்து லாஸ் ஆகிற வாய்ப்புகள் இருக்கு, பி கேர்ஃபுல் இந்த ஏரியால அப்படிங்கிற அந்த கைடன்ஸ் எடுக்காம பண்ணியிருந்தாங்கன்னா they might be at loss. புரியுது. நிறைய நீங்க சொன்ன இதே கேஸ்ல நிறைய பேர் இன்சூரன்ஸ் கூட போகாம டிராவல் பண்ணி நிறைய இடத்துல அது இன்ஃபேக்ட் வந்து ஹை ஆல்டிடியூட்ல வந்து பைக் ரைடு கார் ரைட் பண்றதுல லேலடக்கலாம் லாட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ். அதனால ரெண்டாவது நீங்க வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் பத்தி கேட்டிருந்தீங்க. சரி, இப்போ வந்து நான் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச் நான் பில்ட் பண்ணியிருக்கேன். யாருமே எனக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கல, திடீர்னு ஒரு ப்ராஜெக்ட் வருது.
அவங்களோட மனநிலையிலேருந்து பார்க்குறப்ப ஓகே ஒரு ட்ராவல் கம்பெனி ஒரு டூர் கம்பெனி ஃபார் XYZ என்ன பிராண்ட்னாலும் புரியுது. என்ன நம்பி ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்களே அப்படிங்கிற அந்த தாட்டில் தான் பார்ப்பாங்களே தவிர்த்து புரியுது. அவங்களுக்குமே நான் வந்து எத்தனை வருஷமா அந்த கம்பெனி இருக்கு அதெல்லாம் அப்படிலாம் வந்து தெரியாது. இன்னொன்று வந்து அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா இவங்களும் ஸ்கிராட்சிங் தானே வந்திருக்காங்க, ஒரு எம்பத்தட்டிக்கல் சிச்சுவேஷன். அந்த மாதிரி கூட அவங்க சப்போர்ட்டிவா பண்ணிருக்கலாம். ஸோ பெர் சே தெர் இஸ் நோ கவர்மெண்ட் நார்ம்ஸ் டு என்ன செட் தீஸ் திங்ஸ் ரைட், செட் தீஸ் திங்ஸ் ரைட். அதனால வந்து தெர் ஆர் சர்டன் சேலஞ்சஸ் அப்படின்னு பாக்குறேன். புரியுது. அது இருக்கு. அதாவது தார்மீக பொறுப்பு யாருக்கு அப்படின்னா என்ன, நான் ஒரு வீடியோ போட்டு நான் சொன்னனால தான் நீங்க போனீங்கன்னா அது பொறுப்பு லைஸ் ஆன் மீ அஸ் வெல். அப்படிதான் நான் பார்ப்பேன். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ரைட்டான பிராண்டு கூட அசோசியேட் ஆகிடணும். பட் அட் தி சேம் டைம் ஸ்டார்ட் அப் சின்ன கம்பெனி இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்டெண்டட் சப்போர்ட் நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நம்ம வந்து வளர்த்து விட்றோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் பேசிக்காக கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. பெட்டர். நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஏஜென்சிஸே இருக்குது that will help you என்ன கனெக்ட் வித் தி பிராண்ட்ஸ். அந்த பிராண்ட் கரெக்டான பிராண்ட் எடுத்துட்டு வராங்கன்னா ஏஜென்சி மூலியமா அதுனா ஒரு ஸ்டெப் ஹையராகவே நீங்க யோசிக்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. புரியுது. நோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த சோஷியல் மீடியாவில் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா ஏன்னா ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். I think that app is called okay, do not go talk motivation in OnlyFans அப்படின்ற ஒரு quote. It was a very interesting quote. What the media needs, you need to do. Rather than நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தினால எனக்கு வியூ வரலன்னு, இந்த வியூஸ் இந்த லைக், see there is an entrepreneur, okay, இன்னைக்கு எல்லாருமே are stuck in that viewership circle. இன்னைக்கு எந்த அளவுக்குனா they are trying to do something, say something, but போல then they are going to extreme step, cringe ன்னு சொல்ற ஒரு விஷயத்தை பண்ணனால it is coming to them, viewership வருது, அதிலே மாட்டிக்கிறாங்க. ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்கா இல்லையான்றது பார்க்காம வெறும் லைக்ஸ் வியூஸ் அப்படின்ற மாதிரியே அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுத்துகிட்டு போகிறது ஹவு எஃபெக்டிவ் இஸ் திஸ்? சார் இது வேஸ்ட் பிரதர், அப்படி போகிறது வேஸ்ட். நான் அதை ரொம்ப கிளியராக சொல்கிறேன். ஒய் யூ ஆர் ஆன்லைன், அந்த கிளாரிட்டி நம்ம எடுத்துக்கணும். தி பிரைமரி பர்பஸ் ஆஃப் யூ பீங் ஆன்லைன் அது எதுக்கு அப்படின்னா டு கிரியேட் ஏ பேஸ் ஃபார் யுவர் செல்ஃப், டு கிரியேட் ஏ கம்யூனிட்டி ஃபார் யுவர் செல்ஃப். கரெக்ட். பீப்புள் லைக் யூ, ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்களை லைக் பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால பீப்புள் ஆர் ஃபாலோயிங் யூ. அவங்களுக்கு அந்த வேல்யூ கொடுக்குறோமா அப்படின்னு. கரெக்ட். நீங்கள் வேல்யூ கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆனால் வியூஸ் கம்மியாயிட்டு இருக்கு. இதே மாதிரி நிறைய பேர் சிமிலர் கான்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, உங்க வியூஸ் கம்மியாயிருக்கு, இட் இஸ் ஓகே, பட் டோன்ட் டீவியேட் ஃப்ரம் தி மெயின் டாஸ்க். நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா ஈவன் உங்களுக்கு வியூஸ் கம்மியா இருந்தா கூட உங்களுக்கு மந்த்லி ஆவரேஜ் வியூ, நான் கான்டென்ட் போட்டாட்டையும் மந்த்லி ஆவரேஜ் வியூ எனக்கு இன்னமும் வந்து ஒரு 10 லட்சம் பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க. வெரி குட். ஸோ அந்த 10 லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட பிடிச்சிருக்கு, இல்லை ஏதோ ஒரு இடத்துல அல்காரிதம் ஒர்க் ஆயிருக்கு, என்னோட வீடியோ உங்களுக்கு போயிருக்கு. புரியுது. அந்த யூஸ்ஃபுல்னஸ் இருக்கிற வரைக்கும் அவங்க உங்களை ஃபாலோ பண்ணிட்டே தான் இருப்பாங்க. புரியுது. ரேஷியோ கம்மியா இருக்கலாம், மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் டசன்ட் அது வந்து இது they don't decide your business னு சொல்லலாம். இன்னொரு இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா மோர் தென் 10,000 பீப்புள் எனக்கு வந்து அன்பேயிங் கஸ்டமர் இருக்கிறதோட 1000 பேயிங் கஸ்டமர்ஸை நான் உருவாக்குறது பெட்டர். கரெக்ட். நீங்க இப்படி வச்சுக்கோங்க, 10,000 ரேண்டம் பீப்புள் இருக்கிறதோட 1000 ஃபேன்ஸை கிரியேட் பண்றது பெட்டர். புரியுது. ஸோ they will buy at some point of time, they will buy your services also. புரியுது. ஏன்னா ஐ ட்ரஸ்ட் திஸ் பர்சன், இவர் சொன்னா கரெக்டா இருக்கும், எல்லாரும் மாறுறாங்கன்னு இவங்க மாறல, அதனால இவங்களை நம்பலாம் அப்படிங்கிறது பேசிக் தான் இருக்கும். புரியுது. ரைட். இங்க வந்து என்ன சேலஞ்ச் அப்படின்னா இந்த வேனிட்டி மெட்ரிக் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஐ நோ எ பர்சன் இன் US, கேரி வி, 15 வருஷமா கான்டென்ட் போட்டே தான் இருக்காரு. அவங்களுக்கு வியூ போகல அப்படின்னு யூஸ்ஃபுல் கான்டென்ட் தொடர்ந்து போட்டே தான் இருக்கு. இன்னமும் எல்லாரையும் வந்து கான்டென்ட் மேக் பண்ணு சொல்றேன். நான் பார்த்தே 15 வருஷம், இன்னமும் ஒரு கான்டென்ட் மேக் பண்ணுன்னு. ஓகே, சோ ஏன் இஸ் மோட்டிவேட்டிங் பீப்பிள் டு மேக் கான்டென்ட், அதோட யூஸ்ஃபுல்னஸ் சொல்லி அவர் எஜுகேட் பண்ணிட்டே இருக்காரு. புரியுது. எஜுகேஷன் இஸ் தி வே. பட் இது வந்து we have to understand the fact, ஆமா இன்ஸ்டாகிராம் வந்து என்டர்டைன்மெண்ட் தான், என்டர்டைன்மெண்ட் பண்ற இடத்துல எஜுகேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். புரியுது. which is not as per the அந்த அல்காரிதம் வந்து இது பயங்கர யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் கொடுத்தாலும் லைக் கொடுத்தாதான் நிறைய பேருக்கு போகும். பட் அதை பத்தி ஒரி பண்ணிக்கிற தேவையில்லை. புரியுது. ஸோ இஃப் there is a new content creator, okay, he is inspired by you, he wants to become a teacher tomorrow, what would you like to tell that person? லாங் ஃபார்மேட் கான்டென்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. யூடியூப்ல வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் அவசரமாக நிறைய விஷயங்களை ஒரு 60 செகண்ட்ல சொல்லணும். யூடியூப் இஸ் யுவர் ஏரியா. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக எடுத்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் சொன்னீங்கன்னா பீப்புள் வில் லைக். புரியுது. இப்போ வந்து என்னன்னா ஒரு டீச்சர் தாட் ப்ராசஸ்ல இருக்கிறத விட்டுட்டு ஒரு லேமேன் மைண்ட் செட்டுக்கு இந்த கான்டென்ட் எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போய் சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு we have to remove the teacher hat completely. ஆமாம். நம்ம ஒரு கஸ்டமர் ஒரு ஸ்டூடெண்ட் ஹேட்டை போட்டுக்கிட்டு
நான் போடுற கான்டென்ட் as a ஸ்டூடெண்டா as a வியூவரா நான் பார்த்தா எப்படி பார்ப்பேன், புரியுது, இது எனக்கு கிரிஞ்சா இருக்கா, இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, புரியுது, இது எனக்கு வந்து என்ன தக்க வைக்குதா, அட்லீஸ்ட் ஒரு 7 நிமிஷம் என்ன வந்து இந்த வீடியோவை பார்க்க வைக்குமா, புரியுது அப்படிங்கிற அந்த ஆங்கிள் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா they will watch these videos. புரியுது. So technically they have to be patient. Second, content should be for the customer, not for you or for the நிச்சயமா. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து எனக்கு இவ்வளவு வருஷம் தெரியும்ன்றத போர்ட்ரே பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. சொல்லுங்க, பிரச்சனை இல்ல. ஆனா உங்க கஸ்டமர் பிடிச்ச மாதிரி சொல்லுங்க. உங்க நாலேஜ் இம்பார்ட்டன்ட் தான். நீங்க வந்து இவ்வளவு விஷயம் தெரியும்னா அந்த ஃபீல்ட்ல நீங்க இருக்கீங்க, குட். ஆனா அது எனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லுங்க, இல்லாட்டி நான் கேட்க மாட்டேன். புரியுது. அந்த காலத்துல நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. எனக்கு அந்த காலம் முக்கியம் இல்ல. நீங்க அந்த காலத்துல என்ன நாள் பண்ணிக்கோங்க. இஸ் இட் ஸ்டில் ரெலவென்ட் இன்னைக்கு? புரியுது. இன்னைக்கு ரெலவென்ட்டா இல்லாம நீங்க பழைய விஷயத்தை பேசிருந்தீங்கன்னா கரெக்ட் ஆகாது. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு லெஜெண்ட், ஒரு மியூசிக் லெஜெண்ட் சொன்ன ஒரு விஷயம், பட்டம்மாள் அவங்க வந்து அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷனை உருவாக்கிட்டு போனாங்க. பிகாஸ் ஷி வாஸ் அ கிரேட் சிங்கர் as well as a great teacher. பட் எம்.எஸ். சுப்புலட்சுமியால பண்ண முடியல. ஷீ இஸ் த பெஸ்ட் சிங்கர், ஷீ இஸ் த லெஜெண்டரி சிங்கர் இன் இந்தியா. ஆனா அவங்களால, பிகாஸ் மேபி ஷீ வாஸ் எவ்ரி குட் பெர்ஃபார்மர் maybe cannot be a good teacher. அது டிபெண்ட்ஸ் ஆக்சுவலா. கரெக்ட். இன்னொன்று வந்து எத்தனை பேர் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதும் இருக்கு. புரியுது. எத்தனை பேர் வந்து வெளியே வந்துச்சு. ஸோ இது கான்டெக்ஸ்டுவலாக பார்க்குறேன், இதையும் நான் டைரக்டாக பொறுத்தையும் பார்க்கல. புரியுது. இப்போ நான் இப்படி கேட்பேன், யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ஃபீல்டு ஃபார் 2 decades அப்படின்னா, இந்த 2 decade எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணல அப்படின்னா நீங்கள் இருக்கிற அந்த துறைக்கு பண்ணுற துரோகம்னு பார்க்குறேன். புரியுது. ஸோ இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஷேர் தி நாலேஜ் தட் யூ ஹேவ் about your domain to the public space. True. அப்படி நீங்க பண்ண வரீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு இது வரைக்கும் நீங்க இன்ட்ரோவர்ட்டா இருந்திருக்கலாம். கரெக்ட். இதெல்லாம் பேசணுமா நினைச்சிருக்கலாம். கரெக்ட். இது எல்லாருக்கும் தெரியும்னு கூட நினைச்சிருக்கலாம். மேபி அந்த விஷயம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு தெரியாது. கரெக்ட். ஸோ உங்களுடைய நியூவான்சஸ் வந்து ஏர்போர்ட்ல நீங்க ஃபேஸ் பண்ண கேஸ் ஸ்டடிஸே ஒரு 200-300 கேஸ் ஸ்டடிஸ். 100%. இந்த 300 ரீல்ஸும் இட் இஸ் தி நாலேஜ் ஷேர்ட் டு தோஸ் பீப்புள் ஹூ ஆர் ஆஸ்பிரிங் டு கெட் இன்டு யுவர் இண்டஸ்ட்ரி. நீங்க ஏர்போர்ட் சொன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேன். எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயம், ஒரு குரூப், அது இனிஷியல் ஸ்டேஜஸ்ல எங்க ஆஃபீஸ்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயம் இருக்கு. we will do a wake up call to the passenger. அது leaving to the airport. அதுல இருந்தே எங்க சர்வீஸ் ஆரம்பிச்சிரும். சார் உங்க ஃப்ளைட் 4 hours இருக்கு, நீங்க கிளம்பிட்டீங்களா, ஏன்னா 3 மணி நேரம் முன்னாடி ஏர்போர்ட்ல நிக்கணும் அப்படின்ற ஒரு இருக்கும். அப்போ இதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறோம். திடீர்னு கிளையண்ட் வந்து எனக்கு அடிச்சுட்டு, சார் ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார், ஃப்ளைட் எங்களை ஏற்ற மாட்டேங்கிறாங்க சார், ஃப்ளைட்டில் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அடித்தேன். சொன்னீங்களா? இல்லை சார் பார்த்துட்டோம் சார், அவங்க ஏர்போர்ட் ரீச் பண்ணேன்னு சொல்லிட்டாங்க, 2 hours முன்னாடி ரீச் பண்ணிட்டாங்க சார், அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை சார்னு. உடனே பேசுகிறாங்க எல்லாம். அவன் ஹீ இஸ் கெட்டிங் டென்ஸ்ட். ஹீ இஸ் சேயிங் இல்லை சார் என்னை விட மாட்டேங்கிறாங்க சார், போர்டிங் பாஸை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, க்ளோஸ்டுன்றாங்க அப்படின்னு. எல்லாத்தையும் வச்சு கேட்டால் போர்டிங் பாஸ் நான் ஏர்லைனில் கனெக்ட் பண்ணி கேட்டதுக்கு, இல்ல சார் they are only coming now only 15 minutes to the flight, we cannot, the boarding is closed அப்படின்றாங்க. பட் my staff is saying 2 மணி நேரம் முன்னாடி போயிட்டாங்க ஏர்போர்ட்டுக்கு. there is a mismatch. then client is very anxious. ஏதாவது பண்ணுங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஃப்ளைட்லாம் திருப்பி எடுக்க முடியாது. லாட் ஆஃப் பீப்புளுக்கு புரியாதது என்னன்னா, 8:30 ஃப்ளைட் டிபார்ச்சர்னா ஃப்ளைட் ரன்வேல நிற்கணும் 8:30க்கு. they have a half an hour to go here, boarding close, செக் பண்ணுறது எல்லாமே. இவங்க இல்லை சார் அப்புறம் இல்லை சார் முடியவே முடியாது, அடுத்த ஃப்ளைட்டில் நான் போட்டு தரேன் உங்களுக்கு, அதெல்லாம் மாற்றி கொடுத்துருவோன்னு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு அப்போ சொன்னார். இல்லை சார் வெளியே ஒரு சங்கீதா இருந்துச்சு, குழந்தைங்களுக்கு பசின்னாங்க. சரி குழந்தைங்க 4 இட்லி சாப்பிட்டாங்க, சரி நம்மளுக்கும் சாப்பிடலாம்னு சொல்லி மொத்த குரூப் 45 பேருமே வெளியே உட்காந்து இட்லி சாப்பிட்டு இருந்திருக்காங்க. வேர் ஃப்ளைட் இஸ் கோயிங். அந்த மொத்த ஃப்ளைட் சேஞ்சில் 4.5 லட்ச ரூபா போயிருச்சு, டோட்டல் சேஞ்ச். சரி இந்த மாதிரி சில விஷயங்கள் ஈவன் தோ கண்ணும் கருத்துமா பார்க்குறப்பயே மக்களுக்கு இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கிற ஒரு ட்ராவல் ட்ரேடை அசால்ட்டாக எனக்கு ரீசெண்டாக ஒரு MCC காலேஜ் பசங்க அவங்க காலேஜ் ட்ரிப்பை பிளான் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்துட்டானுங்க. சார் நான் ட்ராவல் கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சார், படிச்சுக்கிட்டு இருக்க பசங்க. நான் இல்லைடா ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்யுங்க. ஐ ஆல்வேஸ் டெல் எவ்ரிபடி, கோ டு அ கம்பெனி, லேர்ன் ஹவ் அ ஆர்கனைசேஷன் இஸ் ஒர்க்கிங். டூர் பண்ணுறது எப்படின்றது உனக்கு தெரிஞ்சு, அது வந்து நம்ம வி ஆர் நேச்சுரலி வி கேன் டூ தட். பட் ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, என்னென்ன ஒர்க் இருக்குது ஒரு ட்ராவல் கற்றுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 2-3 years கற்றுக்கிட்டு தென் யூ கம் அவுட். கேட்கவே இல்லை, போனானுங்க, ஆரம்பிச்சானுங்க, ஃபஸ்ட்டு ட்ரிப்பு காசு வாங்கினாங்க, கோவா காசு அமிச்சானுங்க, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். அதுக்கப்புறம் பேசஞ்சரோட காசு வாங்கி கோவாக்கு அமிச்சிட்டாங்க. திருப்பி வந்தானுங்க, சார் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம் சார், நாங்கள் ஆரம்பித்தோம் சார், நீங்கள் கேட்காம ஆரம்பித்தோம், எனக்கு கோவாவில் யாரோ ஒரு ஏஜென்ட் பார்த்தா அவன் ஏதோ கூகுளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. யங் ஆண்டர்பிரினர்ஸ் இது, ஏன்னா டிராவல் டூரிசம்ல இருக்க ஒரு பெரிய பிரச்சனை. உங்க இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, உங்க இண்டஸ்ட்ரி, ஈவென்ட் இண்டஸ்ட்ரி, சோசியல் மீடியா, கான்டென்ட் கிரியேஷன், லைக் இன்னைக்கு ஏஐ இதுலையுமே நிறைய லான்ச் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து என்ட்ரி பேரியரே இல்லாத இண்டஸ்ட்ரி. கரெக்ட். ஸோ வந்து
நார்மலாக என்கிட்ட காசு இல்லாட்டியுமே நான் அந்த இடத்துல இருந்தால் நானும் அப்படி தான் சூஸ் பண்ணுவேன். புரியுது. எந்த இடத்துல என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுதோ அதனால தான் நான் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு வந்து வந்துடலாம் அப்படிங்கிற அந்த ஹோப்பே இருக்கு. ஸோ அது வந்து அட்லீஸ்ட் இந்த நாலேஜ் எடுத்துக்கிறதுக்கு ஒரு 2-3 மாசமாவது இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். கரெக்ட். ஏதோ ஒரு இடத்துல அவங்க கத்துக்கிடுவாங்க. கரெக்ட். இல்ல ஒரு 6 மாசம் ஒரு இடத்துல வேலை செய்யட்டுமே. நான் 1 வருஷம் கூட நான் எதிர்பார்க்கல. ஒரு 6 மாசமாவது ஒரு இடத்துல போயிட்டு ஒரு இவங்களால ஒரு விஷயத்த கத்துக்கிற முடியுமான்னு. ஸோ அந்த இடத்துல அவசரப்படுறாங்க. இது வந்து இந்த லாஸ்ட்ல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு they have to invest another 2 years. கரெக்ட் கரெக்ட். ஸோ இதுக்கு வந்து ஒரு பேசாம ஒரு 1 year ஒர்க் பண்ணிட்டோம்னா they will understand what it is. தெரிஞ்சுக்கிட்டு பண்றது ஈஸி ஆக்சுவலா. Is there a need to bring in proper legal things for this? Is it high time that we are legal things for what? For இப்போ ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி என்ன வேணா சொல்லலாம்னு இருக்க காலத்துல தாண்டி you need these things to ஏன்னா இப்போ சைக்காலஜிக்கு I don't know if you are aware, MSc psychology earlier distance educationல படிக்கலாம், இனிமே படிக்க முடியாதுன்ட்டாங்க. சைக்காலஜி பத்தி பேசுறதுக்கு இப்போ they are bringing in practices, but இப்பயும் சில பேர் வந்து just ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு சைக்காலஜி they are taking psychology classes, counseling வரைக்குமே. புரியுது. As social media, because you people are in social media teaching people about social media, regulations எடுத்துட்டு வரது high time னு நினைக்கிறீங்களா இதுக்கு? அது வந்து it is very again இது contextual-ஆன ஒரு இது. Not every industry needs it. Okay. நான் வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து நேஷனல் ஜியோகிராஃபி சேனல் நான் பார்த்துட்டே இருக்கேன், டிஸ்கவரி பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு ஒரு லேர்னிங் இருக்கு, நான் குட்டி குட்டி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன். இதுக்கு நான் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் பண்ணணும், இல்லை அப்ரூவலோட தான் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையில்லை. கரெக்ட். சரி, இப்போ நான் ஒரு மூவி பார்க்குறேன், அந்த மூவி சம்மந்தமாக என்னோட கருத்து ரிவ்யூ கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி வந்து இண்டஸ்ட்ரி பொறுத்து ஒவ்வொன்றும் மாறிட்டு இருக்கிறதுனால புரியுது. வெரி ஸ்பெசிஃபிக் சென்சிட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், மேபி மெடிக்கல் லைனில், மேபி சைக்காலஜிக்கல் லைனில், மேபி வந்து இப்போ ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்க குவாலிஃபைடாக இருந்து அது சொல்கிறாங்களா, கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா அந்த மாதிரி அரெஸ்ட் ஆல்சோ இப்போ ரீசெண்டாக நிறையா கேசஸ் நடந்துகிட்டே தான் இருக்குது. ஒன் ஆர் தி அதர் இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒரு கேஸு நடந்துகிட்டே தான் இருக்குது. யாரோ ஒருத்தர் நார்மலாக சொல்கிறதுனால அது இன்டியூஸ் ஆகி அவங்க வந்து சூசைட் பண்ணுற கேசஸ்லாம் நம்மளும் பார்த்துருக்கோம். கரெக்ட் கரெக்ட். ஸோ வந்து நான் இன்ஃபேக்ட் ChatGPT அந்த மாதிரி ஒரு ரீசெண்ட் இன்சிடென்ட் ஆயிருக்கு. அவங்க கூட லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு நீ செத்தாதான் டிஜிட்டல் உலகத்தில் சேர முடியும்னு சொல்லி அதை உண்மை நம்பி ஒருத்தர் வந்து தற்கொலை பண்ணது லாஸ்ட் வீக். அது ஒன்றா. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து படித்து வயசானவங்களுக்கே இவ்வளவு இது ஆகுது அப்படின்னா இதை கன்சியூம் பண்ணுற குழந்தைங்களோ இல்லை வந்து டீனேஜர்ஸுக்கோ நிறைய இம்பாக்ட் இந்த மாதிரி நடக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது. கரெக்ட். பட் எல்லாத்தையும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்கவுங்க வந்து they have to take the personal responsibility. புரியுது. am I doing the right thing? will it do good thing for the people who are concerned அப்படிங்கிறத கொஞ்சம் புரியுது. ஸோ இது இப்போ there are associations. இந்தியாவில் நிறைய அசோசியேஷன்ஸ் இருக்கு. for travel இருக்கு, for anything. social media is there anything as such? நான் டைரக்டாக அசோசியேஷன் அப்படிங்கிற மாதிரி இல்லை. இப்போ வந்து இப்போ இண்டிவிஜுவல் கம்யூனிட்டிஸ் இருக்கு. நாங்கள் ஒரு கம்யூனிட்டி ரன் பண்ணுறோம், அது மாதிரி டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. புரியுது. பட் இது வந்து என்ன அப்படின்னா 2 ஆங்கில நான் பார்க்குறேன். 2015 இருந்து நான் இதை அப்சர்வ் பண்ணுறப்ப லாஸ்ட் ஒரு 10-12 இயர்ஸில் தி கைண்ட் ஆஃப் கான்டென்ட்டு விச் இஸ் பீன் சர்க்குலேட்டட் வந்து ஹேட்ரட் வந்து ஜாஸ்தி ஆகுது. புரியுது. போலரைசேஷன் ஜாஸ்தி ஆகுது. ஓகே. மேனிபுலேஷன் ஜாஸ்தி ஆகுது. கரெக்ட். இது தெரியாமல் அவங்க பண்ணல, தெரிஞ்சு இதை கிரியேட் வாலண்டரிலி. கரெக்ட் கரெக்ட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்க ஒரு குட் கான்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்னதான் ரெஸ்பான்சிபிளா இருந்தாலும் கூட சம்வேர் தே கேன் டிராக் யூ இன். கரெக்ட். அண்ட் இன்னொரு ஆங்கிள் நான் பார்க்குறது, இந்த சைடு சோசியல் மீடியா ஏஐ வளர ஒரு ஏரியா பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலி தே ஆர் பீன் அஃபெக்டட். கரெக்ட். அண்ட் இன்னும் சில இண்டஸ்ட்ரி எதெல்லாம் நல்லா இண்டஸ்ட்ரி இன்னும் எவால்வ் ஆகும் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னா இந்த சைடு டெஃபினட்டாக வந்து மைண்ட்ஃபுல்னஸ் ரிலேட்டடான இண்டஸ்ட்ரி, ஹெல்த் ரிலேட்டடான டூரிசம், கரெக்ட், ரெட்ரீட்ஸ் இன்னும் பயங்கரமாக வந்துட்டு இருக்கும், ஸ்பிரிச்சுவல் டூர்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி க்ரோ ஆகிட்டு இருக்கும். வந்து ஏஐ வர இந்த சோசியல் மீடியா வர இந்த சைடு இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி வரதான் பார்ப்பாங்க. கரெக்ட். ஸோ இப்போ இது வந்து நீங்கள் அந்த ஹேட்ரட் இருக்கிறனால அவனுடைய அந்த இண்டிவிஜுவல் கான்டென்ட் கிரியேட்டருடைய மனநிலையே நான் இதை போட்டால் ஏதாவது ஒன்று நடக்குமான்னு சொல்லி நல்ல கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் கான்டென்ட் போடுறதுக்கு கூட நிப்பாட்டினதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஓகே இட் டேக்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி, அதனால நான் பண்ணல. புரியுது. இது வந்து எல்லாரும் தான் போடுறாங்க, இப்போ நம்ம என்ன போட்டுட்டு வாட் டிஃபரன்ஸ் ஆம் ஐ கோயிங் டு மேக்? மேபி ஏன் டொனால்டி பிடிச்சி வரலாம்ல, அது கூட வேண்டாம்னு சொல்லிட்டு விட்டு போறாங்க. புரியுது. ஸோ தேர் ஆர் தீஸ் கைண்ட் ஆஃப் சினாரியோஸ் ஆல்சோ. புரியுது. ஸோ இது வந்து பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி வுட் பி தி ஃபர்ஸ்ட் திங் தட் வி ஹேவ் டு அப்சர்வ். புரியுது. அதுதான் மேக்ஸிமம் பண்ண முடியும். 1 or 2 கேசஸ் விச் ஆர் டிவியேஷன்ஸ், அது எல்லாமே வந்து அப்பப்போ சைபர் கிரைம்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அது மாதிரி தான். சார் ஹவ் எஃபெக்டிவ் சைபர் கிரைம்? எஸ், அது வந்து ஒரு 20-30 கேசஸ் வருது அப்படின்னா
அதுல ஹை பீரியாடி கேசஸ் அவங்க எடுப்பாங்க. 50-60% கவர் ஆனாலுமே நல்லதுதான். கரெக்ட். இதுல நீங்க எனக்கு ஹேட்ரெட் ஒரு விஷயம் சொன்னீங்களே, நான் ரீசெண்டா பார்த்தது வந்து இந்த கான்ஃபிடென்ட் குரூப்போட மேனேஜிங் டைரக்டர் ஹி சூசைட். ஆனா இஃப் பீப்புள் ஹூ பிகாஸ் ஐ நோ ஹிம், ஒரு சேம்பர் காமர்ஸ் மீட்ல ஐ மெட் ஹிம், வெரி வெரி நைஸ் பர்சன். ஒரு பப்ளியான ஒரு கேரக்டர் மாதிரி, வெரி ஃபிளாம்பாயண்ட் அப்படின்னு. பட் ஆனா he always had a psychological issue with social media, even though he was very active on social media. அது எத்தனை பேர் நோட் பண்ணாங்க தெரியல. I have seen his videos and photos on social media. Okay. Particularly any new car that he buys, அதோட வந்து அவங்களும் அவங்க மிஸ்ஸஸும் சேர்ந்து இருப்பாங்க. கரெக்ட்டா. ஆனா நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா கமெண்ட் ஆஃப்ல இருக்கும். அவரோட எல்லா சோஷியல் மீடியா போஸ்டோட கமெண்ட் ஆஃப்ல இருக்கும். And when he was questioned, he always says, I am not liking the way people are talking about it because I am hard workல தான் வரேன். மேபி அந்த ஹேட்ரட் அவரால் எடுத்துக்க முடியல. பிகாஸ் அவரோட சூசைட் பண்ண நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே, even though he was a very flamboyant social media person, he kept his comment switched off always. இது வந்து இப்போ வந்து இந்த ஹேட்ரட் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா எனக்கு இந்தியன் 2 படத்தை பற்றி எல்லாரும் என்ன கருத்து சொன்னாலுமே, ஐ ரியலி லைக் ஒன் டயலாக் இன் தட் மூவி. செவரு மாதிரி எல்லாரும் அடிச்சுட்டு போறீங்க, உங்களோட ஒரு பப்ளிக் டாய்லெட் மாதிரி மூஞ்சி தெரியாத ஃபேக் ஐடி வச்சு. அட்லீஸ்ட் ஹை டைம் இஸ் திஸ் ஹேஸ் டு கம் வித் சம் ரெகுலேஷன். ஏன்னா இப்போ வந்து அந்த ஹேட்ரட்னால பீப்புள் ஆர் லூசிங் லைஃப். நான் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாமே இருக்கிறப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய மன உளைச்சல். ஒரு ஆசையாக ஒன்று போடுதுங்க, பாவம் அந்த அந்த வயசில் அதுங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியல. நீங்கள் லைக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அவங்கள செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணுற கேசஸ் நான் பார்த்துருக்கேன். ஓ இஸ் இட்? ஆமாம், இது வந்து பர்டிகுலர்லி ஸ்டூடெண்ட் லெவலில் நான் பார்த்துருக்கேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் ஓரியன்டா. ஆமாம். ஓ மை காட், இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸ் இதனால் வர்றது நான் பார்த்துருக்கேன். ஓகே. ஐ மீன் நாட் லுக்கிங் கிரேட். இதுக்கான ரீசன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபில்டர்ஸ்லாம் நிறைய ஃபில்டர்ஸ் வரும். கரெக்ட். தே வாண்ட், ஏன் வந்து அவங்களுடைய ரியல் ஃபேஸை காமிக்காம ஃபில்டர் ஃபேஸை காமிக்கிறோம். புரியுது. அந்த இடத்துல ஒரு லேயர் போட ஆரம்பிச்சு பிகம் லைக்கபிள் பர்சன் அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட். ஸோ இது எல்லாமே வந்து வெரி வெல் தி சோசியல் மீடியா இஸ் டெவலப்ட் தட் வே. கரெக்ட். அது வந்து தே வாண்ட் டு இன்டியூஸ் certain thought process among the people who are using it. அதனால அது பண்ணி தான் ஆவாங்க. இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் எது வரைக்கும் எவ்வளவு தூரம் போகலாம், எது அளவுக்கு வேனிட்டி, எது அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் அதை பாதிக்குது, புரியுது, எந்த அளவுக்கு உங்களுடைய மனநிலையை அது பாதிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்றது பெட்டரா, புரியுது. இந்த கேள்விகள் எல்லாமே வந்து இது வந்து பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிற வேண்டியது இருக்கு. ஓகே. as long as there is some strong rules that are being made by the government. புரியுது. see here the major problem that's happening within colleges எடுத்துக்கிட்டாலே there is no limitations. இங்க நீங்க சொன்ன அந்த ஃபில்டர்ஸ் இதெல்லாம் இருக்கிறப்ப பசங்க are going through a lot of psychological issues எல்லாமே இருந்தாலுமே இந்த Gen Z that is coming next, which I am going to discuss, which is against my father's way of talking and the way that you are talking also. I am talking like a business owner னு வச்சுக்கலாம். Contradictory to both these things. Gen Z வேலை வாங்குறது எப்படி? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும். புரியுது. ஒரு ஆப்ஷனே கிடையாது. நான் வந்து இப்போ நீங்கள் குட் தட் யூ ஆஸ்க் திஸ் கொஸ்டின். என் டீமில் ஹெச்ஆர்கிட்ட வந்து ஒரு 20 நாள் முன்னாடி பேசினேன். நம்ம வந்து ஓல்ட் ஸ்கூல் தாட்டில் இருக்கோம். ஜென்சி கல்ச்சருக்கு நம்ம அடாப்ட் ஆகிக்கிறணும். தி ப்ராப்ளம் இஸ் நாட் ஃப்ரம் தேர் சைட், இட் இஸ் அவர் சைட் ஃபார் நாட் அடாப்டிங் டு தேர் நீட்ஸ். உங்கள் அப்பா அம்மாவோ எங்கள் அப்பா அம்மாவோ சொல்லி கொடுத்தது வந்து லாங் டியூரேஷன் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு, லாயல்ட்டி ஒரு கம்பெனியில் நிறைய நேரம் பண்ணணும், ஒரு பிஸ்னஸில் லாங்காக போகணும், இதெல்லாம் அன்னைக்கு இருந்த சூழலுக்கு அது உண்மை. இன்னைக்கு இருக்க சூழலுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு நம்மளை பார்த்து கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி. இஃப் ஏ Gen Z is asking that question to you, ஏன் வந்து மாங்குன்னு வேலை செய்கிறீங்க அப்படின்னா they are seeing us as inefficient people to some extent. that can be true also. புரியுது. 8 மணி நேரம் ஏன் பண்ணிட்டு இருக்கேன், அரை மணி நேரத்தில் பண்ணுற வேலையை 8 மணி நேரம் உட்காந்துட்டு ஏன் நான் முடிச்சுட்டே நான் கிளம்புறேன். இன்னொன்று ஐ நீட் மை ஓன் ஸ்பேஸ் டு திங்க். ஓகே, அந்த திங்கிங்கான ஸ்பேஸ் கொடுக்க முடியுமா? புரியுது. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்பரன்சியையும் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதையும் எத்தனை Gen Z கிட்ட நம்ம பேசிட்டோம். புரியுது. இப்போ ஆஃப் லைட் வந்து உங்களுடைய சர்க்கிளில் நீங்கள் எத்தனை Gen Z உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? Gen Z ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் Gen Z என்ன நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பாக. ஓகே, Gen Z இப்போ அடுத்த ஆல்ஃபா, அடுத்து வந்து போல்ட் வரைக்கும் வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதுவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல அப்படின்னா நம்ம அடுத்த ஃபியூச்சருக்கு அடாப்ட் ஆக மாட்டோம். ஸோ இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் தம், இட் இஸ் நாட் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் அஸ். புரியுது. ஸோ அதனால வந்து Gen Z ஃப்ரெண்ட்லி அப்படின்னா அவங்க கொடுக்குற ஐடியாஸ் நமக்கு வரக்கூட இல்லை. புரியுது. ஸோ அதனால் வந்து இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சேஞ்ச் தி கல்ச்சர் டு Gen Z. மேபி அவங்களே வச்சுக்கிட்டு ரேதர் தென் வி ஃப்ரேமிங் தி ஸ்ட்ரக்சர்,
எனக்கு இதெல்லாம் தேவை, இதில் நோ காம்ப்ரமைஸ், இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைஃப் ஸ்டைலில் ஒர்க் ஸ்டைலில் நீங்கள் கொண்டு வாங்க. புரியுது. இது ஆர்கனைசேஷன்ல இருக்கணும், எனக்கு இதெல்லாம் வந்து நோ காம்ப்ரமைஸ், எனக்கு அவுட்கம் இதுவா வேணும். அவுட்கம் நீங்க வந்து give me an option where this can be achieved. புரியுது புரியுது. Let them come with all those options. புரியுது. Rather than நம்ம இத போய் பண்ணுங்கன்னு சொல்றதோட involve them as process owners so that they will take care of the process. புரியுது. Maybe I think business owners are confused in that state. ஏன்னா ஒரு ஒர்க் என்வரான்மெண்ட் எடுத்துட்டா ஜென்ஸியும் இருப்பாங்க, 2K கிட்ஸ் இருக்கானுங்க, 90s கிட்ஸ் ஆஸ் யூஷுவல். அவங்க அதெல்லாம் முரளி பாட்டு கேட்டதோட நிப்பாட்டோமா, பசங்க இப்ப என்ன பாட்டு கேட்கறாங்க, என்ன வைப்ல இருக்காங்க, அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோமா. புரியுது புரியுது. இல்ல அப்படின்னா அதுவே வந்து நம்ம கம்பெனியை கில் பண்றதுக்கு ரீசன் ஆயிரும். Very true. So which means it's the need of the hour. Company has to adapt to the younger generation. ஏன்னா I think recent ஒரு விஷயம் படிச்சேன், யூனிலிவர் வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை விட்டுட்டு 3 lakh இன்ஃப்ளூயன்சர் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸுக்காக. ஐ திங்க் தே ஆர் ஆல்சோ சேஞ்சிங் தேர் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்ற மாதிரி இருக்கு. யூ திங்க் திஸ் இஸ் த ஃபியூச்சர்? இஸ் திஸ்? நான் பயங்கரமா நம்புறேன். ஏன்னா இப்போ 2 விஷயம். ஒரு இண்டிவிஜுவலா அஸ் எ பிராண்ட் நீங்க பண்ணதோட இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுது. இதே இண்டஸ்ட்ரியில் அஸ் எ பிராண்ட் நான் பண்றதோட இண்டிவிஜுவல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதே மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காங்க. கரெக்ட். ஸோ இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஃபேக்ட், இது எல்லா இடத்துலையுமே நடந்துட்டு இருக்கு. கரெக்ட். அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி ஒரு கல்ச்சருக்கு நம்ம அடாப்ட் ஆகலை அப்படின்னா we will be the ones who are left out. புரியுது. ஸோ இதுக்கு willing to adapt, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இதுவாக பார்க்குறேன். புரியுது. இதில் ஒன் கிரிட்டிக்கல் கொஸ்டின் அபவுட் லாங்குவேஜ். ஏன்னா நான் வந்து we do joint marketing campaign with இன்டர்நேஷனல் டூரிசம் போர்ட்ஸ். அப்போ நான் வந்து நான் முக்கியமான நம்ம கிட்ட இருக்க இன்ஃப்ளூயன்சஸ்லாம் பிச் பண்ணுவேன். நோ 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 எல்லாத்துக்கும் நோன்றுவாங்க. ஏன்னா அவங்க ஹிந்தி பேசலையே அப்படின்றாங்க. எனக்கு செம ஷாக்கிங். நான் சொன்னேன் அதனால என்ன, we have a market here, they have to talk to them. They say no, if I take an influencer from North India, his audience is a wider reach in India. See, அவனுக்கு இந்தியா as a country தான் பார்ப்பானே தவிர அவனுக்கு தமிழ்நாடுன்றதெல்லாம் செகண்டரி ஆப்ஷன். அவனுக்கு ஒரு ஸ்டேட், ஒரு ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டுக்கு ஹிந்தின்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஆயிருச்சு. நவ் வி ஆர் இன் திஸ் லாங்குவேஜ் பாலிசி ரோ. ஹவு டு யூ டேக் திஸ்? இந்த இது வந்து தெரியல, நான் சொல்றது கான்ட்ரவர்சியாக கூட மாறலாம், பட் நெவர் மைண்ட். அஸ் லாங் அஸ் யூ லைக் தி லாங்குவேஜ், கோ லேர்ன் தி லாங்குவேஜ். புரியுது. எனக்கு அந்த லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா எனக்கு பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா கோ டு தி லாங்குவேஜ். புரியுது. இன்னொரு சைடு நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா தமிழ் மார்க்கெட்டே பெருசு. புரியுது. எனக்கு இத்தனை நாள் ஹிந்தி தெரியல, நான் தமிழில் தான் கான்டென்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். தமிழ் எனக்கு இருக்கிற ரீச் வேறு எந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் இன்ஃப்ளூயன்ஸருக்கும் தமிழில் அந்த ரீச் இல்லை. நான் சொல்கிறது வந்து மேபி பீர் பைசப்ஸ்க்கு அந்த அளவுக்கு ரீச் இங்கே இருக்கான்னா அது ஒரு லேயர் ஆஃப் பீப்புளுக்கு இருக்கலாம். நான் இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் குட்கிராமம் வரைக்கும் நான் ரீச் வச்சுருக்கேன். புரியுது. ஃபார் மீ மதன் கௌரி இஸ் மச் மோர் வேல்யூபிள் தென் பீர் பைசப்ஸ். ஓகே, ரொம்ப சிம்பிளாக நான் பார்க்குறது அதுதான். ஏன் அப்படின்னா இந்த கனெக்ட், இந்த டோனு என் மக்கள் கூட எனக்கு இருக்குது. இஃப் யூ ஆர் நாட் யூட்டிலைசிங் மீ, தட் இஸ் யுவர் லாஸ் அஸ் ஏ பிராண்ட்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே, நீங்க சொல்ல வேண்டியது கம்யூனிகேஷன், யூ நீட் மோர் பீப்புள். நான் எந்த லாங்குவேஜ்ல பண்ணா உங்களுக்கு என்ன, நான் வந்து டைரக்டா வந்து அதை எடுத்துட்டு போய் சேர்க்க முடியறதான என்னோட வேலை. நான் உங்க பிராண்டுக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். அது ஆஸ்திரேலியன் கவர்மெண்டா இருக்கட்டும், எனி பிக் பிராண்டா இருக்கட்டும். புரியுது. அஸ் லாங் அஸ் யூ நீட் கஸ்டமர்ஸ் இன் மை ஓன் லாங்குவேஜ். அண்ட் இன்னமும் சொல்ல போனா லாஸ்ட் 4-5 இயர்ஸ்ல ரீஜனல் பிராண்ட்ஸுக்கான இன்ஃப்ளூயன்சருக்கான மார்க்கெட் பெருசாயிட்டே இருக்கு. புரியுது. ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா பாக்குறேன். இது வரைக்கும் தெரியல அப்படின்னா. இன்னொன்று, நான் ஹிந்தி தெரிஞ்சா பேன் இந்தியா நான் கம்பீட் பண்ணுவேன். நான் ஏன் பேன் இந்தியா கம்பீட் பண்ணும்? இஃப் ஐ கேன் பி ரஜினிகாந்த் ஹியர், ஒய் சுட் ஐ பி ஷாருக் கான் தேர். எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல. புரியுது புரியுது. அதை ஏன் நான் மிஸ் பண்ணணும்? ஏன்னா ஐ திங்க் சிவசங்கரன் சார் வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, நான் வாழ்க்கையில பண்ண நிறைய சில தப்புகள் பண்ணேன், ஆனா என்னோட மிகப்பெரிய தப்பு வந்து நான் ஹிந்தி கத்துக்காதது அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார். ஏன்னா சம்வேர் ஈவன் மீ as an individual, I think the difference between me and other travel consultants here is I know multiple languages. சூப்பரான ஒரு விஷயம். இது வரைக்கும் நமக்கு தெரியல. இத்தனை நாள் அது டிராபேக்கா இருந்துச்சு. இன்னைக்கு ஏஐ ஏரால do you think still that is a drawback? See, நான் இப்பயும் சொல்லுவேன், அது டிராபேக்கை விட ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்கிட்ட வந்து ஒரு பிரெஞ்சுக்காரர் வந்து திடீர்னு தமிழ்ல பேசினா, பாண்டிச்சேரியில் இருக்கவரு ஒரு கனெக்ஷன். எக்ஸாக்ட்லி. See, that is what இப்போ நான் ஹிந்தி பேசுவேன், ஆனா எனக்கு அவனுங்க பேசுற அளவுக்கு பேச தெரியாதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சீக்ரெட் ஐ வாண்டட் டு டெல் எவ்ரிபடி, திஸ் ஒன் சீக்ரெட். இந்தியாவில் எவனுக்கும் ஹிந்தி தெரியாது, அதான் உண்மை. நான் வந்து குஜராத்காரன் ஒரு ஹிந்தியில் பேசுறான், மகாராஷ்டிரக்காரன் மராத்தியோட சேர்த்து பேசுறான், குஜியோட சேர்த்து பேசுறான். எனக்கு இதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன். எனக்கும் ஹிந்தி தெரியாது. நான் காலேஜ் படிக்கிறப்பலாம் ஹிந்தி தெரியாது பெருசா. இன்ஃபேக்ட் இங்கிலீஷே தெரியாது. அது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். அப்பா வந்து கஷ்டப்பட்டு வந்தாருன்னு தெரியுமே தவிர ஃபேமிலியும் கஷ்டப்பட்டு வந்துச்சு. எங்களுக்கு வந்து நான் 7th 8th படிக்கிற வரைக்குமே 1 meal was the most luxury.
ஃபார் அஸ் ஒரு 3 எனக்கு அந்த கொஸ்டின்லாம் இருந்துச்சு. செகண்ட் ஜெனரேஷன் வந்து லக்ஸுரியா பெயினான்னு கேட்கலாம்னு நினைச்சேன் உங்கள்கிட்ட. ஓகே, அதை நான் வந்து நிச்சயமா ஐ கெஸ் அது தனியா ஒரு பாட்காஸ்ட் நான் உங்களை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, 2 ரீசனுக்காக. ஒன்னு டிராவல் இண்டஸ்ட்ரி, இன்னொன்னு வந்து பீயிங் a செகண்ட் ஜெனரேஷன் entrepreneur இஸ் நாட் ஈஸி. கரெக்ட். அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருப்பாங்க, செகண்ட் ஜெனரேஷனுக்கு அந்த சீரியஸ்னஸ் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. புரியுது. பட் லைக் ஆஃப் லேட் நான் உங்களை பார்க்குறப்பலாம் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல யூ ஆர் பீன் டிராவலிங், இல்லை வந்து நிறைய கான்ஃபரன்சஸ்ல பார்க்குறேன், நிறைய ரோல் எடுத்து இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ரோல், காலேஜ் ரிலேட்டட் ரோல் எடுத்து நான் பார்த்துட்டு இருக்கேன். கரெக்ட் கரெக்ட். இன்ஃபேக்ட் சில காலேஜஸ்ல வந்து டூரிசம் இதுக்கு சிலபஸ் டிஃபைன் ஆமா, போர்டு ஆஃப் ஸ்டடீஸ் போர்ட்ல. கரெக்ட் கரெக்ட். சோ இது வந்து அந்த இன்வால்வ்மென்ட் இல்லாட்டி யூ கேன் நாட் ஈவன் grow. கரெக்ட். சோ வந்து ஐ நீட் ஒன் ஸ்பெசிபிக் பாட்காஸ்ட் ரிவ்யூ. அது 2 விஷயத்துக்கு, ஒன்னு வந்து இந்த டிராவலுக்கு, ஆமா, இன்னொன்னு செகண்ட் ஜெனரேஷன் இது ஜெனரேஷன், மூணாவது வந்து அதாவது 2 இடத்துல யூ ஹேட் தி பிரேக்கிங் பாயிண்ட். அதுல இருந்து how did you bounce back அப்படிங்கிறது வந்து we have to talk on that. Definitely. ஏன்னா இந்த லாங்குவேஜ் விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்னு சொல்லுவேன். நான் ஐ எம் ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்ட். நான் போய் நான் ஹிந்தி பேசுறேனாலே see obviously I face racism. அதுல எந்த ஒரு இப்போ நான் இன்னைக்கும் சொல்லுவேன் மദ്രാസിன்னு தான் கூப்பிடுவாங்க. சரியா, அதுல வந்து ஏன்னா நான் ஹாங்காங் இதோட அதிகமாக ரேசிசம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஆஸ்திரேலியா இதோட அதிகமாக ரேசிசம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்தியன்னாலே அவங்க அப்படி பார்க்குற ஒரு இதெல்லாம் பீட் பண்ணிட்டு வரவன் தான் யூ கேன் சிட் அண்ட் டாக் டுடே. நம்ம வந்து அவங்க எதிர்க்கிறான்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. பட் சம்வேர் ஐ திங்க் த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் மேட் பீப்புள் நாட் லேர்ன் அ லாங்குவேஜ் ஆன்ற ஒரு கொஸ்டின் எனக்கு எப்பயுமே இருக்கு. இல்லை, நான் இப்போ சொல்கிறேன், இதே இது நான் தமிழில் பண்ணதோட ஹிந்தியில் நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஐ வுட் ஹவ் டன் 10x பிஸ்னஸா. எஸ், இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இதுக்கு எனக்கு நீட் இருந்து நான் கற்றுக்கிட்டு இருந்திருந்தேன்னா எனக்கு அது லிவரேஜ் ஆயிருந்திருக்குமானா இருந்திருக்கும். நோ செகண்ட் தாட். நான் பண்ணல, ஓகே இத்தனை நாள் வந்து அப்படி தான் இருந்துச்சு, அப்படி தான் நம்ம வளர்க்கப்பட்டோம், அதனால் நான் பண்ணல. பட் இப்போ கிவன் ஏ சான்ஸ் நான் கற்றுக்கிறேன். ஆன் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் அந்த லாங்குவேஜை கற்றுக்கிறேன். கரெக்ட். இப்போயும் நான் டு பி ஃப்ராங்க் 2 மாதத்துக்கு முன்னாடி இருந்து நான் ஹிந்தி கற்றுக்கிற ஆரம்பிச்சிருக்கேன். வந்து அட்லீஸ்ட் பேசிக் அதுக்காக. ஒன்று மேஜர் ரீசன் நான் ட்ராவல் பண்ணுறப்ப நம்ம சொல்கிற இங்கிலீஷ் அவனுக்கு புரியல. ஓகே, வேற வழியே இல்லை, அவனுக்கு வரைஞ்சி காமிக்க முடியாது, கையை காமிக்க முடியாது. அப்பப்போ வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் போட்டு நான் காமிக்கிறதுக்கு ஒரு 4-5 வார்த்தையை சொன்னோன்னா அவனுக்கு புரியுது. ஓகே, அதனால நான் அதை பண்ணுறேன். இது வந்து என்னுடைய பர்சனல் கெப்பாசிட்டியில் பண்ணுறேன். பிஸ்னஸுக்கு நான் பண்ணேன்னா நான் வந்து அந்த லாங்குவேஜ் இல்லாமல் இருந்தது எனக்கு லாஸாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. கரெக்ட். இத்தனை நாள் நான் அது பண்ணல, இனிமேல் அதை பண்ணணுமா பண்ண வேண்டாமா அவங்க ஃபேமிலி டிசிஷனாக நீங்கள் எடுத்துக்கிறது. கரெக்ட். எனக்கு என் பையன் வந்து ஹீ சுட் நோ ஹிந்தி மட்டும் இல்லை, ஹீ சுட் நோ அட்லீஸ்ட் 10 லாங்குவேஜஸ் அப்படிங்கிற என் தாட். புரியுது. ஏன் அப்படின்னா when you talk in their language the connection is better. கரெக்ட். நான் வந்து பானிபூரி விற்கிறவங்களுக்காக நான் அதை பேசுறேன், பிசினஸ் பண்றவங்களுக்காக நான் பேசுறேன். 100%. நீங்க சைனா போறீங்க, சைனால ஒரு ஃபேக்டரியோடைய ஓனர் அங்க இருக்காரு, அவர்கிட்ட நீங்க போயிட்டு சைனீஸ் லாங்குவேஜ்ல பேசுறப்ப the kind of importance he gives to you is different. கண்டிப்பா 100%. that gives additional leverage on the இது negotiation. கண்டிப்பா. நான் அப்படினா அந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிக்கிறதுல என்ன இருக்கு? கண்டிப்பா. நான் வந்து ஜப்பான் வந்து ஒரு சூப்பரான கல்ச்சர் இருக்க ஊரு, நான் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கண்டிப்பா. இதெல்லாம் பண்றப்ப நம்ம லாங்குவேஜை விட்டுற வேண்டாம் அப்படிங்கறது கான்ஷியஸ். கண்டிப்பா. அதுல எல்லாம் நம்ம மாற்றுக்கிறதே இல்ல. கண்டிப்பா. ஓகே, இது பண்ணனா இது கிடையாதான்னு கிடையாது. இது முக்கியம். கண்டிப்பா. அதுவும் முக்கியம். அது எதுக்கு எனக்கு இது வந்து உயிர்னா அது எனக்கு பிசினஸ்க்கு வந்து கேஷ் ஃப்ளோக்கு. கண்டிப்பா. என்னை பொறுத்தவரைக்கும் லாங்குவேஜ் இஸ் a tool. எனக்கு ஐ நீட் டூல்ஸ் டு ஒர்க். அப்போ திஸ் இஸ் அ டூல். கரெக்ட். ஏன்னா நான் உலகத்தில் எங்கே போனாலுமே, இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் கூட மீட்டிங் போனால் சூட் போவேன், ஆனால் ஃபாரின் போனால் வேஷ்டி சட்டல் தான் போவேன். அது என் ஐடென்டிட்டி விட்டு கொடுக்க மாட்டேன். அண்ட் செகண்ட், நான் எந்த ஸ்டேஜ் ஏறினாலும் அது எவ்வளோ பெரிய இன்டர்நேஷனல் ஃபாரம் இருந்தாலும் வணக்கம்னு தான் ஆரம்பிப்பேன், நன்றின்னு தான் முடிப்பேன். அண்ட் ஐ ஆல்சோ புட் திஸ் வேர்ட், ஐ சே ஐ கம் ஃப்ரம் அ லேண்ட் ஆஃப் யுவர் ஃபோர்ஃபாதர்ஸ். முதல் மனிதன் பிறந்த இடம் இது. முதல் மனிதன் பிறந்து இன்னைக்கும் whenever a client see, நான் வந்து ஐம் ஸ்பிரிச்சுவலா ரிலீஜியஸா மூட நம்பிக்கையான்றதை விட இன்னைக்கும் எனக்கு என்ன பெருமைனா, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் 1300 வருஷம் முன்னாடி நடந்த அதே சாங்கியத்தையும் மக்களோட நீங்க நடக்கிறதுல எந்த உலகத்துல எங்கேயும் காட்ட முடியாது. யூ cannot show. 1300 years back ஒரு அர்ச்சனை நடந்துச்சுன்னா இன்னைக்கும் அது நடந்துட்டு. இன்ஃபேக்ட் ஐ டுக் த மினிஸ்டர் ஆஃப் டூரிசம் ஃப்ரம் மலேசியா, கபாலீஸ்வரர் கோயில் கூட்டி போயிட்டு அவங்களுக்கு வெல்கம்லாம் பண்ணாங்க. ஐ டோல்ட் ஹிம், 1300 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கிற ராஜாக்கு கிடைக்கிற மரியாதை இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னோன்னே he was happy, he was extremely happy. அப்போ we carry so much of rich culture and I am very proud to say நான் தான் உன் ஃபோர்ஃபாதர். நாங்கள் இன்னைக்கும் we are talking. நீங்க என்கிட்ட இருந்தா நீங்களா வந்திருக்கீங்க. we are the first people. But somewhere I think ஏன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரப்ப more relied on technology ன்னு வரப்ப
மனிதத்துவம். ஏன்னா என் லாங்குவேஜ் பேசுற ஒருத்தன் தமிழ் பேசுற நம்மளுக்கே ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு சந்தோஷம் வரும். ஐ திங்க் லாங்குவேஜ் ஷுட் பி மேட் மேண்டேட்டரியா. ஆமா, அது லாங்குவேஜ்க்குலாம் நோ செகண்ட் தாட், மேண்டேட்டரி இல்ல, தட் ஷுட் பி தி வே ஆஃப் லைஃப். தட் ஷுட் பி வே ஆஃப் லைஃப். அது அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. கரெக்ட். பட் இப்போ நீங்க நிறைய வெளியூர் வெளிநாடு போயிட்டு இருக்கீங்க, அங்க போறப்ப தமிழ்ல பேசுறப்ப என்ன நீங்க தமிழான்னு சொல்லி யாரோ ஒருத்தர் 100% இன்ஸ்டன்சஸ் அது மாதிரி நடந்திருக்கு. கரெக்ட். ரைட்டா? அது வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஹெல்ப் பை டிஃபால்ட் நம்ம ஊருடா அப்படிங்கிற அந்த கனெக்ஷன், நம்ம மொழி அப்படிங்கிற கனெக்ஷன் தானே. கரெக்ட். அது வந்து எந்த இடத்துலயும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம். கரெக்ட். இப்போ நீங்க சொல்றனா திருப்பி இன்னொரு இட்ஸ் நாட் கான்ட்ரோவர்சி, திருப்பி ஒரு கியூரியஸ் क्वेश्चन. whenever you see people travel abroad, ஹிந்திக்காரங்க ஆக்சுவலி யூஎஸ்ல பார்த்தா the maximum number of hotels are owned by Patels. இதே மாதிரி நீங்க கல்ஃப் போனீங்கன்னா கல்ஃப் இஸ் another மலையாளம் ஸ்டேட். பட் ஆல்வேஸ் இந்த மாதிரி தமிழ் growth ஆச்சா இல்லையான்னு பார்க்குறப்ப there is some missing point. ஏன்னா நம்ம எல்லாருமே தெரிஞ்ச கதை வந்து இந்த நண்டு கதை. இந்த நண்டு கதையில் வந்து அது எதனால that is there and how and next generation are changing or what? நடுவில் ஒரு ஜென்ரேஷன் நம்மளுடைய அந்த வழி வந்ததில் ஏதோ ஒரு ஜென்ரேஷன் பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா, நீங்கள் வந்து சோலார் ஹிஸ்ட்ரிலாம் நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, அந்த காலத்துலேயே வந்து அத்தனை கண்ட்ரிக்கு நாங்கள் படையெடுத்து போயிட்டு ஃபுல்லாக வந்து அது என்ன ஏசியாவே வந்து நிறைய கேப்சர் பண்ண ஏரியாஸ். கரெக்டாக? அது எல்லாம் வந்து நடுவில் அப்பயே நம்ம அது பண்ணியிருந்தோம். ஓகே, நான் காரைக்குடிக்கு போனப்போ வந்து அந்த தி வே தட் தி என்டையர் கம்யூனிட்டி ஆஃப் செட்டியார்ஸ் எந்த அளவுக்கு அவங்க பிஸ்னஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க சொல்கிற ஒவ்வொன்றுமே, அதாவது லிவ் லைஃப் கிங் சைஸுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நீங்கள் அந்த ஊருக்கு போகிறப்போ தான் ஒரு நியூஸ் சொல்கிறேன், த ஃபர்ஸ்ட் ஏர்லைன் வாஸ் ஓன் பை த செட்டியார் கம்யூனிட்டி. ஸோ வந்து அந்த அளவுக்கு சிந்திச்ச ஒரு சமூகம் நடுவில் ஒரு இடத்துல பயந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ வந்து அந்த பயத்தை உடைச்சிட்டோம்னா, நான் நண்டா கூட பார்க்கல, பயமாக தான் நான் அதை பார்க்குறேன். புரியுது. அந்த நண்டு இன்னொருத்தரை கழட்டி விடுறது இல்லை, நமக்குள்ளே இருக்க நண்டு நம்மளை கழட்டி விட்டுட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறேன். புரியுது. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் ஹை டைம். ஏன்னா ஐ ஆல்வேஸ், ஏன்னா இந்த தமிழ் தேசியம் எல்லாமே ஓகே, பட் as a community we grow together. I think today we'll be the strongest community. ஏன்னா எங்களோட பிஸ்னஸே வந்து பல வருஷமா தமிழ் சங்கத்து கூட இருக்கு. இன்னைக்கு அமெரிக்காவோட தமிழ் சங்கத்தோட அஃபிஷியல் டிராவல் பார்ட்னர் நம்ம தான் இருக்கோம். இப்போ ஆஸ்திரேலியா நடக்குது, சித்திரை திருவிழான்னு நடக்குது, we are the official partner. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அக்ராஸ் த வேர்ல்டு நம்ம பீப்புள் இருக்காங்க அப்படின்றப்ப social media is another big tool for this. Right. Is there a forum to connect all of them across the globe? சரி, இல்லைங்க, நீங்கள் தமிழ் பேசுறீங்கனாலே சோஷியல் மீடியா நீங்கள் தமிழ் பேசினாலே எங்கெங்க தமிழ் ஸ்பீக்கிங் இருக்காங்களோ வந்துடுறாங்க. புரியுது. பட் நீங்கள் வந்து யூடியூப் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஃப் யூ ஆர் இன் இன்ஸ்டாகிராம் யூ சுட் பி ஆல்சோ இன் டிக்டாக். உங்களுக்கு ஆஸ்திரேலியாவில் ஆஃபீஸ் இருக்குன்னா நீங்கள் தமிழ் போடுற அந்த கான்டென்ட் அங்கேருந்து டிக்டாக்லேயும் போட சொல்லுங்கள். ஸோ தட் வுட் பி தி ஈஸியஸ்ட் வே டு ரீச் தமிழ் பீப்புள் அக்ராஸ் தி குளோப். புரியுது. சரி, இப்போ உங்க கையில டிவி இருக்கு, உங்களுடைய யூடியூப் சேனல் தான் இந்த உலகத்துக்கு நீங்க ரீச் பண்ணுறது. ஸோ வந்து நீங்க தான் வந்து யூ ஹேவ் டு டேக் திஸ் ஹிஸ்ட்ரி. அண்ட் நான் வந்து பழைய தூர்தர்ஷன்ல டிராவல் ஷோ பார்த்து வாவ் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் நேஷனல் ஜியோகிராஃபிலையும் இதுலையும் தான் டிஸ்கவரியில தான் நம்ம அதை பார்த்தோம். ஹிஸ்ட்ரி சேனல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு இடத்துல போயிட்டு பழைய பொருட்களை வாங்கிட்டு போயிட்டு இன்னொரு கண்ட்ரியில் போயிட்டு ஒரு ஆர்பிட்ராஜ் தான். ஸோ அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் வச்சு அங்கே செல் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா எனக்கு ட்ராவல் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. புரியுது. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம போகணும் அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்டோரி நம்மளை கூட கனெக்ட் ஆகும். புரியுது. when you tell those stories people will connect with you. புரியுது. எனக்கு ஒரு 2 ஸ்டோரி எனக்கு வந்து ட்ராவல் ரிலேட்டடாக எனக்கே இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து மசாய் மாரா போனப்போ எனக்கு கென்யா பற்றின ஒப்பீனியனை நான் வச்சுருந்ததே வந்து ஆஃப்ரிக்கன் ட்ரைபு அப்படின்னா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்னாலே நமக்கு டிவி நியூஸ் மீடியா என்ன இருந்துச்சோ அது பர்டிகுலர்லி அவள் சின்ன வயசுலேருந்து அப்படியே பார்த்தனால அது மேலே ஒரு அபிப்பிராயமே இல்லை. இறங்குனதுக்கு அப்புறம் வந்து அந்த ஊர் மேலே எனக்கு இருந்த மரியாதை எவ்வளவு முட்டாள்தனமாக நான் இருந்திருக்கேன் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பண்ண வச்சு. கிளைமேட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு, அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. ஐ பர்டிகுலர்லி ஆஸ்ட் நான் மசாய் போகிறது வந்து போகிறப்போ த்ரூ ரோட் போகணும், வரப்போ வந்து நான் வந்து ஃப்ளை பண்ணிக்கிறேன். நான் போகிறப்போ வந்து ஐ வாண்ட் டு கோ பை ரோடுன்னு சொல்லி போகிறப்ப லேக் நக்குரு நவாசாலாம் நாங்கள் விசிட் பண்ணிவிட்டு தென் வி வென்ட் டு மாரா ட்ரையாங்கிள். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் 7-8 days கேவ் மீ எ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் லைஃப். அண்ட் பர்டிகுலர்லி மாரா வந்து அந்த மாரா ட்ரையாங்கிள் ட்ராவல் பண்ணுறப்ப சுற்றி பார்த்தா எல்லா இடத்துலையும் க்ரீனு. கடவுள்னு ஒருத்தர் இருந்து செத்ததுக்கப்புறம் நம்ம போகிறப்ப எப்படா சொர்க்கம் இருந்துச்சுன்னு கேட்டால் நேரம் முழிக்கக்கூடாது. அது வந்து நீ வாழ்ந்ததே சொர்க்கம் ஒரு கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும்? ட்ரூ ட்ரூ. தட் வாஸ் ஒன் ரெவலேஷன் தட் மாரா கேவ் மீ. சூப்பர்.
காட்டுக்கே ராஜா சிங்கமா இருந்தாலும் அது உட்கார்ந்துட்டு இருக்கப்ப சுத்தி ஈயும் கொசுக்கு நடுவில் அது உட்கார்ந்து இருக்குது. எவ்வளவு பெரிய ஆளானாலும் பிரச்சனை இருக்கா? ஆமா, காட்டுக்கே ராஜா. அது வந்து எனக்கு உண்மொரு அது ரியலைசேஷன். அது போக வந்து அந்த ஒரு 2 சீட்டா அது வந்து ஒரு கசில வந்து வேட்டையாடுறதுக்கு போட்ட பிளான ஒரு 6 மணி நேரம் ஒரு பாகுபலி செட்டு மாதிரி தான் இருக்கு. லைவா வந்து அது போற எல்லா இடத்துலயும் 30 ஜீப் கண்டினியூஸா வந்து அதை தான் பாக்குறோம். ஆக்சுவலா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பிளானிங் இருக்கு, நீடு இருக்கு, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நேச்சர் சொல்லி கொடுக்குது. ஸோ வந்து எனக்கு அது வந்து பயங்கரமா எனக்கு கரெக்ட் ஆச்சு. இந்த ஸ்டோரிஸ் வந்து இது மாதிரி உங்களுக்கு 1000 ஸ்டோரிஸ் டாக்குமெண்ட்னு சொல்றேன். ட்ரூ கண்டிப்பா. அதே மாதிரி இந்த ஹிமாலயாஸ் போனப்போ அப்படிதான் எனக்கு வந்து முந்தின நாளே சொல்லிட்டாங்க. நான் வந்து நம்ம கம்யூனிட்டில இருந்து ஒரு 20 பேரை கூப்பிட்டு போயிருந்தேன். 11 days. அதில் வந்து 3 day ட்ரைனிங். அங்க வந்து தில்வாரால வச்சு பண்ணோம். சுத்தி வந்து மவுண்டைன், நடுவில் வந்து செம்மையா ஆர்ப்பரிச்சு ஓடுது நதி. அங்க இருந்து 100 மீட்டர்ல நம்மளுடைய கிளாஸ் ரூம். வெரி வெல். அங்க இருந்து பண்றப்ப அடுத்த நாள் வந்து ஏற்கனவே மலைச்சரிவு, மேல போக முடியாது பத்ரிக்கு அப்படின்னு சொல்றாங்க. பத்ரிநாத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லி அங்க இருக்க டிரைவர்கிட்ட கேட்குறோம். அவர் வந்து அதெல்லாம் போய்க்கலாம், சேலஞ்ச் இருக்காதுன்னு சொல்றாரு. சரின்னு போறோம். ஒரு 1.5 கிலோமீட்டரா பஸ் நிக்குது, அது மேல போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இறங்கி நின்று பாக்குறப்ப வந்து ஆப்ஷனே இல்லையா அப்படின்னு பார்த்தா ஜீப் மட்டும் போறதுக்கு சொல்லிட்டு ஸோ பஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு 6 ஜீப் பிடிச்சு போறோம். பட் தட் இஸ் வேர் தி மேஜிக் ஹேப்பன். பஸ்ல போயிருந்தா கூட எங்க நிக்காம போயிட்டு இருந்திருக்கணும். ஜீப்ல போனனால எங்கெங்கெல்லாம் அழகா இருக்கோ ரசிச்சுட்டு போனோம். ஒவ்வொரு வளைவுலையும் நீங்க ஹிமாலயாஸை ரசிக்காம இருக்க முடியாது. வாவுல கண்டிப்பா வாவுன்னு சொல்லிட்டு அடுத்தது போவோம். அங்க அதோட பெட்டரா இருக்கும். ஓவர் பீரியட் அது பேச ஆரம்பிங்க. இவ்வளவு அழகா நான் இருக்கேன், இதெல்லாம் விட்டுட்டு 10க்கு 10 ரூம்ல என்ன வாழ்ந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ட்ரூ டிராவல் டீச்சர்ஸ் யூ a lot. டிராவல் அது அதை தாண்டி இவ்வளவு பெரிய ஆளு நானே அமைதியா இருக்கேன், இத்தினோண்டு ஆளு உனக்கு என்ன நீ ஆடிட்டு இருக்க அப்படின்னு. இது எப்பயுமே நான் சொல்லுவேன். நம்ம ஊர்ல இருக்க வரைக்கும் எங்க அப்பா யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஸ்டேட்டை தாண்டோடனே நீ எப்படிதான் ஒரு தமிழியன் மட்ராசி அப்படின்றான். இந்தியாவை தாண்டோடனே நீ இந்தியன் அப்படின்றான். இவ்வளவுதான். see how big I always tell people there are 800 crore people in this world. நீ வந்து ஒரு இடத்துல பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையில் ஒரு டெசிஷன் எடுக்கிறது போல ட்ராவல் த வேர்ல்ட். இப்போ நான் ஒரு 84 countries ட்ராவல் பண்ணியிருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஐ ஹாவ் so much of stories to tell, so much of people, how people react, why do they react. அந்த அளவுக்கு இருக்கிறப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பிரச்சனை தெரியல. சீரியஸா எதுவுமே எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏன்னா மரமா ஒரே இடத்துல இருக்குது. கரெக்ட். இன்ஃபேக்ட் இதுல உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு another curious question. See, when somebody is entering social media, business person, should they have a personal branding இல்ல business branding? See, depends actually. See, personal branding வந்து என்னன்னா அந்த பர்టిక్యులர் பர்சன் லெட் பிசினஸா அது வரும். கரெக்ட். இன்னைக்கு இருக்கிறதுல வந்து ஒன் மேன் ஷோ ஒரு 5 பேரை மட்டும் வச்சு ரன் பண்றதுல அந்த மாதிரி தான் நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா யூ கேன் பி தி பர்சன் பேஸ்ட் பிராண்டா போறதுல பர்சனல் பிராண்ட். பட் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் யூ ஹேவ் ஆஸ்பிரேஷன்ஸ் டு கெட் இன்டு சோ மெனி பிசினஸ். அண்ட் நானும் என் தம்பி சுதர்சனும் அடிக்கடி பேசிட்டு இருப்போம். தி பெஸ்ட் பிளேஸ் டு பி அப்படின்னா உங்கள்கிட்ட நிறைய வெல்த் இருக்கு, ஆனா நீங்க யாருன்னு யாருக்குமே தெரியல அப்படின்னா தட் இஸ் தி பெஸ்ட் பிளேஸ். ஓகே, நீங்க யூ கேன் பி ஆன் ரோட்ஸ், நீங்க என்னனாலும் பண்ணலாம், ஃப்ரீயா வந்து உட்காரலாம், ஒரு தெருவில் போய் உங்களால உட்காந்து டீ குடிக்க முடியும். இது இந்த ஃபிளெக்சிபிலிட்டி நிறைய செலிபிரிட்டிஸ்க்கும் நிறைய பாலிட்டிஷியனுக்குமே கிடையாது. மை கிளையன்ட்ஸ் அதர் இதுக்காகவே டிராவல் பண்ணுவாங்க. சோ இது இங்க இருந்து எப்படியா தப்பிச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போவாங்க. கரெக்ட். சோ இஃப் யூ வாண்ட் டு பி தட் கைண்ட் ஆஃப் பர்சன் வேர் உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இஸ் மஸ்ட் அப்படின்னா டோன்ட் ஷோ யுவர் ஃபேஸ். புரியுது. பட் நவ் வந்து AI ஹஸ் கிவன் யூ உங்க பிராண்டுக்கான ஒரு மாஸ்காட் ஃபேஸை வச்சுக்கிட்டு அந்த பிராண்டுக்கான விஷயங்களை பேச வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கரெக்ட். ஸோ இப்போ நான் வந்து எந்த பேக்கப் இல்லாமல் வரேன். இப்போ ஃப்ரெஷராக எனக்கு பெரிய காசு இல்லை, நான் மட்டும் தானே பேச முடியும். கரெக்ட். ஒரு கேமரா அப்படிதான் நான் வந்து பர்சனல் பிராண்டை பில்ட் பண்ணி என் பிஸ்னஸே வளர்க்குறேன். ஸோ அந்த இடத்துல பிஸ்னஸ் பிராண்ட் ஆகணும். பட் அதுக்கான எனக்கு கேப்பபிலிட்டி இல்லை, என்ன வச்சுட்டு நான் அதை வளர்க்குறேன். பட் at some point of time you move out, bring in somebody so that the business can thrive. இதுல right or wrong approach அப்படிங்கிறது கிடையாது. What is the approach that suits you? அதுதான் இங்க suits the business overall. இப்போ நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு 10 இன்ஃப்ளூயன்சர் வச்சிட்டு you are running a travel TV மாதிரி, you can run a travel YouTube channel and travel Instagram pages and multiple pages வச்சு நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க அப்படின்னா you don't need to show your face. Correct. You have 10 people who will be always talking about Madura பேசிட்டாங்க அப்படின்னா then அதுக்கு அது business branding ஆயிருது. Correct. ஸோ இதில் பேசிக்லி 3 people. நான் ஐ சி தட் as 3 people. ஒன்று ஒரு ஃப்ரெஷர் entrepreneur, he calls himself. Second is the top rich guy. நீங்கள் சொன்ன மாதிரி he has all the money on the earth, he can put all money and make a brand. நடுவில் there is a person stuck between these two.
ஃப்ரெஷரும் கிடையாது, he doesn't have the money to float. And எப்பயுமே இந்த நிறைய இன்வெஸ்டர்ஸே சொல்லுவாங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் அப் பிச் ஆகிறது கூட when they get the investment they will pull it in marketing. அவன் சொந்த காசை மார்க்கெட்டிங்ல போடுறதுக்கு ஒரு யோசனை இருந்தாலும் இன்வெஸ்டர் காசை மார்க்கெட்டிங்ல போடுற யோசிப்பான். Is marketing still considered as an additional cost? பிரதர், அது எனக்கு காஸ்டே கிடையாது, எனக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் இருக்கேன்னு தெரியாம என்கிட்ட எப்படி வருவாங்க? கரெக்ட். ஓகே, முன்னாடியாவது வந்து நீங்க ஆரம்பிச்சப்பெல்லாம் வந்து நீங்க பெருசா உங்க ஆட்ஸ் பார்த்தது இல்லை, போட்டிருக்கீங்களான்னு தெரியல, அது வேற மேட்ரு. ஓகே, நம்ம சீசன் வச்சுக்கலாம். ரேடியோ வாஸ் ஒன் மீடியம், டிவி வாஸ் ஒன் மீடியம், அதுக்கப்புறம் வந்து பேப்பர் வாஸ் ஒன் மீடியம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி இந்த சன் டிவி அந்த சீசன் வந்ததுக்கப்புறம் நிறைய சேனல்ஸ் அண்ட் நிறைய மியூசிக் சேனல் வர ஆரம்பிச்சு, எல்லாமே நமக்கு ஒரு மீடியமாக இருந்துச்சு. இன்னைக்கு சோசியல் மீடியா இஸ் தி ஈஸியஸ்ட் வே டு ரீச் டு ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ். உங்களுடைய ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே போக முடியும். அது வந்து எய்தர் டூ ஆர்கானிக்லி ஆர் இன்ஆர்கானிக். ஒன்று பெய்டு பண்ணுங்க, இல்ல வந்து ஆர்கானிக்காக கான்டென்ட் கிரியேட் பண்ணி அங்கே ரீச் பண்ணுங்க. ஆர் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணுங்க. டூ சம்திங் ஸோ தட் யூ ரீச் யுவர் ஆடியன்ஸ். புரியுது. காசு இருந்துச்சா பெய்டு ஆட் பண்ணுங்க, காசு இல்லாட்டி நீங்களே கான்டென்ட் கிரியேட் பண்ணி போடுங்க. புரியுது. பட் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர் லெவலா இல்ல மீடியம் லெவலா எந்த லெவலாக இருந்தாலும் கான்டென்ட் வந்து இட் இஸ் நெசசரி. புரியுது. நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப யூல் டூ ஆர்கானிக் அண்ட் எவென்ச்சுவலி யூல் டூ பெய்டு. நான் வந்து ஐ ஸ்டார்ட் ரிவர்ஸ். நான் பெய்டு ஆட்ஸ் போட்டுட்டு தான் வந்து ஆர்கானிக் உள்ளே வந்தேன். ஓகே. ஸோ வந்து நான் ஆர்கானிக் உள்ள வர்றதுக்கு முன்னாடி 5.5 வருஷம் நான் பெய்டு ஆட்ஸ்லாம் மாஸ்டர் பண்ணி அது மூலியமா தான் என்னுடைய பிஸ்னஸை க்ரோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆர்கானிக் கான்டென்ட்டுக்கே வந்தேன். புரியுது. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் எந்த அளவுக்கு நீங்க மார்க்கெட்டிங் ரிஸ்க் எடுக்கிறீங்க. தட் ஆல்சோ கம்ஸ் இன்டு ப்ளே. See, இப்போ as a person who is watching this, புது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா நீங்க you did a paid marketing, then it became organic. So நீங்க வந்து ஸ்டார்டிங் paid-ஆ போயிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஆர்கானிக்கா மாறிச்சு. நீங்க இதுக்குன்னு ஒரு பேஷன்ஸ், இதுக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கணும். So what is that amount for a fresher to know? Okay, see, இது ரொம்ப சிம்பிள். டு ஸ்டார்ட் வித் இது எக்ஸ்பெரிமெண்ட்டாக பாருங்க. நான் வந்து ஹெவியாலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஸ்டார்ட் வித் 500 rupees per day. அது ரன் பண்ணுற கேம்பெயின் வந்து லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் மட்டும் ரன் பண்ணட்டும், இல்லை வாட்ஸ்அப்புக்கு டேரெக்டாக மெசேஜ் வர மாதிரி மெசேஜர் கேம்பெயின் ரன் பண்ணலாம். இது மாதிரி ரன் பண்ணிவிட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பெர் டே 500 வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 10 நாளைக்கு மட்டும் பண்ணுறாங்க, 5000 rupees செலவு பண்ணுறாங்க. எத்தனை லீடு வந்திருக்கு, அந்த லீட்டை அவங்க பேசி எத்தனை பேரை கன்வெர்ட் பண்ணுறாங்க, இது மட்டும் மெஷர் பண்ணணும். அப்படின்னா நமக்கு 2 தேவை. கரெக்டான ஆடியன்ஸுக்கு நான் ரீச் பண்ணிவிட்டு ஐ ஹேவ் டு பிரிங் இன் தி லீட்ஸு. வந்த லீடுக்கு பேசணும். ஃபர்ஸ்ட் இதை கரெக்டாக பண்ணிடுவாங்க. செகண்ட், இது சேல்ஸ் ஸ்கில் இல்லாமல் நிறைய பேர் மாட்டுவாங்க. கரெக்ட். ஸோ நமக்கு தேவை வந்து இந்த 2 ஸ்கில் இருக்கா அப்படின்னு. கரெக்ட். டோன்ட் பிளேம் தி டூல், blame the skill. This is actually a valid point. Okay, blame the skill. இங்க வந்து ஃபர்ஸ்ட் அது கொடுத்துரும். ஏன்னா Facebook வந்து it is bound to give you leads. அதுல பிரச்சனையே கிடையாது. மெட்டாக்கும் அதுதான், கூகுளுக்கும் அதுதான். பட் are we good enough in conversion? புரியுது. நான் ஆரம்பிக்கிறப்ப வந்து I started with வெபினார் சேல்ஸுக்கும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன். வெபினார் சேல்ஸ்க்கு ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது 100 பேர் 200 பேர் வெபினாருக்கு வருவாங்க. அப்போ நான் எடுத்த லீடோட காஸ்ட் 2 rupees. இன்னைக்கு தட் இஸ் ஈக்குவல் டு 98 rupees to 120 rupees. ஓகே, நான் சொல்றது 6 yearsல மாறினது. ஓகே, when I ran during pre-COVID, during COVID கூட 2 ரூபா 3 ரூபாய்க்கு மேல லீடுக்கு செலவே நான் பண்ணல. இன்னைக்கு it has come to 98 rupees வரைக்கும் வந்திருக்கு. அண்ட் இது வந்து இது எந்த மெட்டாக் மட்டுமே. ஓகே, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா போக கூடுது. இன்னும் நீங்க குறைச்சா கூட 50 ரூபா 60 ரூபா ஒரு லீடு காஸ்ட் வந்துருது. ஓகே, இத்தனை லீட்ல எத்தனை நீங்க கன்வெர்ட் பண்ண போறீங்க? இது நான் வந்து வெபினார் செல்லிங்னா அது வேற. நீங்கள் 100 பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு 100 பேருக்கு வந்து ஆளுக்கு 100 ரூபா நீங்கள் செலவு பண்ணால் கூட 100 பேர் வரமாட்டாங்க, 20 பேர் தான் வருவாங்க. இந்த 20 பேரை வர வைக்கிறதுக்கு ஃபாலோ அப் பண்ணும். ஸோ யூ ஹேவ் டு ஃபண்டமெண்டலி அண்டர்ஸ்டாண்ட் தி மார்க்கெட்டிங் ப்ராசஸ் அண்ட் தி சேல்ஸ் ப்ராசஸ். செகண்ட் பார்ட், நான் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னா எனக்கு ஆவரேஜாக 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபா ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு நான் செலவு பண்ணுறேன். இன்னைக்கு ஐ எம் ஸ்பெண்டிங் அரௌண்ட் 20 to 25 lakhs பெர் மந்த் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட். நவ் ஐ நோ என்ன போட்டால் என்ன வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். இனிஷியலாக எனக்கு தெரியுமானா தெரியாது. இட் ஆல் ஸ்டார்டட் வித் 100 rupees, 500 rupees, 1000 rupees, 3000 பெர் டே ஆரம்பிச்சு இன்னைக்கு பெர் டே ஆன் ஆவரேஜ் வந்து நீங்கள் வந்து 20 லட்ச ரூபா பார்த்துக்கோங்க. ஒரு ஒவ்வொரு கேம்பெயினும் ஒவ்வொரு மாதிரி போகும். ஏஐக்கு நான் வேற கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கேன், மார்க்கெட்டிங் ஒரு கேம்பெயின் பண்ணிருக்கேன். ஆவரேஜ் இட் கம்ஸ் டு 25 lakhs. புரியுது. இதுதான் வந்து நம்ம வந்து பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு போகிறோம். புரியுது. ஸோ இனிஷியலாக நான் இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஐ வில் ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் 1000 rupees பெர் டே. புரியுது. அண்ட் எவென்ச்சுவலி நான் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுவேன் பட்ஜெட்டை. இங்கே கேம் என்ன அப்படின்னா ஆமை இன்டு D2C, ஆமை இன்டு B2B, ஆமை இன்டு B2C. இதை பொறுத்து இது நிறைய பேருக்கு இது இவ்வளோ வேரியேஷன் இருக்குன்னு. இதில் என்ன ஆயிரும் அப்படின்னா நான் வந்து வீட்டில இருந்து நான் வாட்ஸ்அப்பில் நான் செல் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்கும். ஏன்னா ஆட் செலவே கிடையாது. கரெக்ட். குரூப்பில் நான் செலவு பண்ணிட்டு இருக்கேன்னா எனக்கு வந்து அதில் செலவே கிடையாது. நான் லீட் எடுத்துட்டு நான் அங்கே ஃபேஸ்புக் குரூப்பில் செல் பண்ணுவேன். இன்ஸ்டாவில் நான் செல் பண்ணுறேன்னா ஆர்கானிக் கான்டென்ட்ல செல் பண்ணேன். நோ ஆட் ஸ்பெண்ட். கரெக்ட். பட் யூ ஹேவ் இன்வெஸ்டட் யுவர் டைம் அண்ட் எஃபர்ட்.
நீங்க ஆட் போட்டீங்கன்னா அதே ப்ராஃபிட்டபிலிட்டி எதிர்பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி குறையும். புரியுது. அட் ஸ்கேல் போறப்ப தான் அதோட உங்களுக்கு ஜாஸ்தியான ப்ராஃபிட்டபிலிட்டி இங்க வரும். புரியுது. இது தெரியாம நான் வந்து மார்க்கெட்டிங் பண்றேன் அப்படின்னா சம்வேர் ஐ வில் மேக் லாஸ். புரியுது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் மார்க்கெட்டிங், அண்டர்ஸ்டாண்ட் சேல்ஸ். பிரைமரி பிசினஸ்ல ரெண்டு விஷயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திங்கிங், ரெண்டாவது மார்க்கெட்டிங் அண்ட் சேல். இது ஒழுங்கா நடந்துருச்சு அப்படின்னா தென் யூ கேன் புட் தட் மணி டு ஹையர் ஹெச்ஆர், டு ஹையர் அன் எக்ஸ்பர்ட். நீங்க ஃபினான்ஸ் டீம் போடுவீங்க, அக்கௌண்ட்ஸ் டீம் போடுவீங்க, மோர் நம்பர் ஆஃப் சேல்ஸ் பீப்புள போடுவீங்க. அது வர்றதுக்கு முக்கியமான ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். புரியுது. எனக்கு நீங்க எக்ஸ்பான்ஷன் வரப்ப ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ திஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் தெரிஞ்சவர் ரொம்ப வருஷமா வீட்டிலே உட்காந்து ஒரு டிராவல் கம்பெனி பண்ணிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு இப்போ நான் ரொம்ப நாள் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு ஆஃபீஸ் போடுங்க ப்ரோ, அது கொஞ்சம் யூ ஹேவ் டு கம் அவுட் பிகாஸ் நீங்கள் யூ ஹேவ் அ பிக் ஸ்கோப். ஏன்னா அவங்க அப்பா ஒரு பெரிய டிராவல் ஏஜென்ட். ரெண்டு பேருக்கும் நான் ஒரு இஷ்யூனால வெளியே வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. சரி சொல்கிறதுனால போட்டுட்டு ஹீ டோல் மீ தட் மாதம் முடிகிறப்ப அவனுக்கு சம்பளம் போடுறதே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு. மேபி திஸ் இஸ் த பெர்ஸ்பெக்டிவ் ஃப்ரம் க்ரோயிங் ஃப்ரம் அ சோலோப்ரனர் டு அ கம்பெனி. அவங்க அது வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்குற சேலரி வந்து எக்ஸ்பென்ஸ் நினைக்கிறாங்களா? மைண்ட் செட் ஷிஃப்ட். நீங்கள் வந்து ஹீ இஸ் டேக்கிங் 8 hours of your effort. Correct. Okay, you are paying him to daily ஒரு 8 மணி நேரம் உங்களோட எஃபர்ட்டை ஒருத்தர் உங்களுக்காக போடுறாரு அப்படின்னா அது வந்து பிளஸிங்கோட நீங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட். எனக்கு வந்து எனக்கு அப்பதான் இப்படி யோசிப்பாங்க போல. இப்போ எங்களுக்கு we are all traditional business people. எப்படி தோணும்னா அப்பா காலத்துல அதுக்கு முன்னாடி நம்மளால ஒரு 20 குடும்பம் இருக்கு பாரு, கரெக்ட், 10 குடும்பம் இருக்கு பாரு. அதுதான் ஒரு பிசினஸ் மேனுக்கு ஒரு பெருமையே தவிர ஆல்வேஸ்லி டர்ன் ஓவர், ரெவன்யூ, எவ்ரிதிங் இஸ் தேர். பட் என்னால ஒரு 50 குடும்பம் அப்பலாம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படிதான் பேசுவாங்க. பட் ஐ திங்க் நவ் we are more focused on the ப்ராஃபிட்னால இன்னொருத்தருக்கு அந்த பகிர்ந்து கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு அந்த அந்த இடம் வரதுக்குள்ள he's thinking this is an expense. நான் I am not against profitability. I am not against using tools. But there will be a limit when you are playing as a solopreneur. Correct. You will not have the freedom of time. You will not have the freedom of travel. Correct. Only when you have time, only when you have team, உங்களுக்கு டிராவல் பண்றதுக்கு டைமும் எதை பத்தி யோசிக்காம நீங்க நிம்மதியா போயிட்டு வர்றதுக்கான அந்த ஜோனே உங்களுக்கு கிடைக்கும். புரியுது. நீங்க 24 மணி நேரமும் அதே பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லா நாளும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அகைன் நீங்க சொன்ன மாதிரி you are செல்ஃப் எம்ப்ளாய்ட். அவ்வளவுதான். நீங்க வந்து உங்களுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க உழைச்சா காசு, உழைக்காட்டி காசு இல்ல. கரெக்ட். பட் when you have the team, you have the leverage of at least 60 days per year. Correct. நீங்க வந்து லீவ் போடலாம், நீங்க டிராவல் பண்ணலாம், செய்யலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். you can go beyond. இதுல வந்து ஒரு very very important thing. Now Dharanitharan is teaching the course. Tomorrow he will have an avatar as Dharanitharan teach. Will the avatar Dharanitharan be better than Dharanitharan? நிச்சயமா அதெல்லாம் வரலாம். பட் ஒரு இடத்துல where we will differentiate is this empathy. Okay, நான் வந்து இது நிறைய யோசிச்சிருக்கேன், அதனால அதை சொல்றேன். ஒவ்வொரு ரெவல்யூஷன் நடக்க ஒவ்வொரு கோஷன்ட் அடி வாங்கிட்டே வந்துச்சு. சிம்பிளாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் கோஷன்ட், இண்டஸ்ட்ரியல் ஏரால ஃபிசிக்கல் கோஷன் முதல் மெஷின் வர ஆரம்பிச்சிச்சு, அது குறைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து இது ஐக்யூ, ஐடி ஏரால அது அப்படியே சோசியல் மீடியாலாம் வர எமோஷனல் கோஷன்ட்லாம் குறைஞ்சிச்சு. ஐ கெஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் கோஷன்ட் வந்து ரீப்ளேஸ் ஆகாது அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. தெரியல. ஓகே, அண்ட் தட் இஸ் சம்திங் கால்ட் அஸ் இன்ட்யூஷன் வந்து ஏஐக்கு இமீடியட்டாக வரும் அப்படின்னு எனக்கு தோணலை. பேஸ்ட் ஆன் மை பாஸ்ட் ஆட்ஸ் எது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற அந்த கான்டெக்ஸ்டுவல் இன்டெலிஜென்ஸு ஒரு 15 வருஷம் இந்த டொமைனில் இருக்கும். ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் கேப்சர் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் would have become the wisdom that gives you that intuition. அது வந்து ஏஐ cannot replace. அந்த இடத்துல நம்மளோட வேலை இருக்கும். பட் நானும் ஐ எம் ஓப்பன், ஐ எம் ஆல்சோ டெய்லி லேர்னிங். ஆமா, ஓகே, ஏஐ என்ன பண்ணிட்டு இருக்கு, கிளாஸ்ல என்ன நடந்துட்டு இருக்க வரைக்கும் நானும் ரெகுலரா அப்டேட்டடா இருக்கேன். நான் இப்போல்லாம் நான் எல்லாத்தையும் சொல்றேன், ChatGPT டைவர்ஸ் பண்ணி எல்லாரும் கிளாடுக்கு மூவ் ஆகுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இதோட பெட்டரான டூல் ஒன்று வரும். நான் ஓப்பன் கிளாஸ் வச்சு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆஃபீஸில் பண்ணியிருக்காங்க. பேப்பர் கிளிப் வச்சுட்டு தேர் எக்ஸ்பெரிமெண்டிங். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன். கரெக்ட். ஸோ இன்னைக்கு வந்து லாங் டேர்மே வந்து ரொம்ப கம்மியான டேர்ம் தான் லாங் டேர்மாகவே தெரியுது. ஏன்னா இது வந்து பிஸ்னஸே ஈசல் மாதிரி ஆனாலும் ஆச்சரியப்படுறது. கரெக்ட். 1 இயர் தாங்க அதுக்குள்ளே நீங்கள் என்ன ப்ராஃபிட்டபிலிட்டி மேக் பண்ணுறீங்களோ அப்படிலாம் வந்து நியூ ஏஜ் பிஸ்னஸஸ் மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இதுக்கு எல்லாத்தையும் மென்டலி வி ஆர் ப்ரிப்பேர்ட். என்ன நடந்தாலும் அதுக்கு ஆர் வி வில்லிங் டு அடாப்ட். புரியுது. அது இருக்கிறப்ப கற்றுக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்கு. புரியுது. ஸோ இப்போ வந்து லாட் ஆஃப் ஆக்சுவலி இப்போ நம்ம ஜென்ரேஷனில் இருந்துச்சு தட் த ரிட்டையர்மெண்ட் தே ரிட்டையர் ஏர்லி அண்ட் யூனோ தே கோ டு ஃபார்மிங் ஆர் டூ வாட் தேர் லைக். ஏன்னா பேர்ன் அவுட் ஆயிடுவாங்க. தட் வாஸ் த மெயின் ரீசன் தே பேர்ன் அவுட். பட் இப்போ இருக்க பசங்களுக்கு பேர்ன் அவுட் ஆவாங்களான்றது பிகாஸ் தே ஹேவ் தேர் ஓன் ப்ரையாரிட்டிஸ். த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இஸ் கமிங். டிபெண்ட்ஸ். எமோஷனலி மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஆர் ஆல்சோ பர்ன் அவுட். புரியுது. ஓகே, அந்த ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது வந்து எமோஷனல் பர்ன் அவுட் தானே. கரெக்ட். டிப்ரெஷன் அப்படிங்கிறது எமோஷனல் பர்ன் அவுட் தானே. அதனால அது இருக்கும்.
see நம்ம ஒரு மாதிரி challenges ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா they have different set of challenges. கரெக்ட். So everybody will have their challenges. கண்டிப்பா தான் இருக்க போகுது. அது ஏன்னா பிகாஸ் ஐ எம் ஃப்ரம் த டூரிசம் ஃபீல்ட். உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, டூரிசம் ஆளுங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. நோபடி இஸ் ரிட்டையர்ட். இன்ஃபேக்ட் யூ see a government official working in tourism department will come out, write the guide exam, become a guide. இன்னைக்கு சென்னையில இருக்க, தமிழ்நாட்டுல இருக்க At least they are active. சந்தோஷம். Exactly. 85 years 84 years கைட்ஸ் அவ்வளோ டிமாண்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஈவன் தோ இட்ஸ் மோஸ்ட் டாக்ஸிங், நோ டைம், வி ஹேவ் டு ஒர்க் ரவுண்ட் த கிளாக்னால எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஐ திங்க் பிடிச்சி பண்ற ஒரு ஃபீல்டுனால. இந்த கேஸ்ல வந்து என்னன்னா பீயிங் பிஸி அண்ட் பீயிங் வித் பீப்புள், இது ரெண்டு தான் டிரைவ் பண்ணுது நான் நினைக்கிறேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பட் ஆனா ஐ திங்க் working with computers and I think putting that effort in learning AI, putting all these things, working towards competition. ஏன்னா இப்போ லே ஆஃப்லாம் கண்டமேனிக்கு வருது. See lay off, I don't know if the reason is AI, but I think I saw oracles also. I also exactly 30,000 people get a layoff over the time inrappa. I think this is going to get worse. புரியுதா? அப்போ will there be a high unemployment rate shortly? There will be more self-employed. Okay. There will be more. உங்க கோர்ஸ் நிறைய பேர் எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல கோர்ஸுக்கு மட்டும் நான் பார்க்கல. நான் எப்பயுமே வந்து என்கிட்ட இருக்க பொருளுக்காக மட்டும் நான் யோசிக்க மாட்டேன். புரியுது. நான் அதை தாண்டி யோசிக்கிறேன். இது நடந்தா என்ன நடக்கும், அதுக்கு நான் ப்ரிப்பேர்டா இருக்கேன். That's the thing. Correct. நான் இது வந்து நான் பர்சனலா பாத்துக்கிறேன். என் தம்பியோ என் தங்கச்சியோ இந்த மாதிரி பிரச்சனை வரப்ப எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்கள அதை வந்து காப்பாற்றணும்னா என்ன வேணுமோ அது eventually that has become my courses all these years. என்னோட ஃபர்ஸ்ட் கோர்ஸே வந்து from my client request வந்தனால தான் அது ஆரம்பிச்சது. சோ அது an accidental business. ஆமா அப்படியே எவால்வ் ஆகி வர்றது தான். Very true. சோ பேசிக்கலி வந்து அந்த இடத்துல ஒரு சேலஞ்ச் இருக்கு அப்படினா அந்த சேலஞ்சுக்கு அட்ரஸ் பண்றதுக்கு அவங்கள தயார்படுத்திக்கணும். கரெக்ட். அதுக்கான மைண்ட் செட்டும் அதுக்கான டூல்ஸும் என்கிட்ட இருக்கு, நான் கொடுக்குற எல்லாத்துலயுமே இருக்கு. கரெக்ட். சோ தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் them to be better actually. கரெக்ட். இதுல வந்து ஒரே ஒரு விஷயம் ரீசெண்டா நான் பார்த்தது, இந்த ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இந்த தேங்காய் பால் அப்படின்னு ஒரு மேட்டர் வந்து ஐ திங்க் இதுக்கு முன்னாடி ப்ரௌனி, ஐ திங்க் அதுவே நிறைய ஸ்பூஃப் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து ப்ரௌனி வந்து தேங்காய் பாலா இருக்கு. மை ஒன்லி கும்பகோணம் காஃபில ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கருப்பட்டி காஃபில டீ கடை ஆரம்பிச்சிச்சு. ஆமா, அது ஒருத்தர் பண்ணாருன்னா பக்கத்துலயே இன்னொரு கடை எல்லாமே பண்ணுவாங்க. எனக்கு என்ன விஷயம்னா, if everybody becomes entrepreneurs, I think good money flow. I think money flow கண்டிப்பா இருக்கு. But I think என்ன அடி வாங்குதுன்னா, I think ஒரு profit margins அடி வாங்கும் over the time. Be prepared. ரெண்டாவது my worry is quality அடி வாங்கும், because tourism I'm seeing that quality is gone to the dogs. See அது depends actually. இனிஷியலா வரப்ப மேபி குவாலிட்டி அடி வாங்குற மாதிரி இருக்கலாம். And that is where you people come in. யார் பெட்டர் சர்வீஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் அதுல இருக்க முடியும். கரெக்ட். ஈவன் செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தாலும் யார் வந்து பெட்டர் சர்வீஸ், சோ குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட்லயோ கரெக்ட், குவாலிட்டி ஆஃப் சர்வீசஸ்லயோ கரெக்ட் காம்ப்ரமைஸ் கிடையாது. கரெக்ட். If you cannot give good product or good service, you should not be into entrepreneurship or business. Correct. But ana idhula ஒரு contradicting statement. There is this air purifier, and this is told by the CEO of the air purifying company. He says your Indian product air purifier does not serve the purpose. Okay, whereas you producing to other parts of the world has that facility. Why is that get up? He said price point. Indians நான் என்னோட price point வைக்கிறப்ப Indians are not ready to buy. So I have to produce it in the same thing with chocolates. See, I'm a traveler. நான் ஸ்விஸ்ல வாங்குற டாபிள் ரோனுக்கும் சென்னை XYZ சூப்பர் மார்க்கெட்ல வாங்குற டாபிள் ரோனுக்குமே வித்தியாசம் இருக்கு. இப்போ ரீசெண்டா ஒரு பிஸ்கெட் கூட அதே மாதிரி தான் they lot of people started putting content. Are Indian consumer taken for granted? We are cost conscious. Okay. ஒரு சைடு, இன்னொரு சைடு we are also value conscious. புரியுது. எனக்கு நல்ல வேல்யூ கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்லைன்னு நான் வாங்குவேன். புரியுது. ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வேல்யூ கொடுக்குற முன்னாடி ஃபர்ஸ்ட் காஸ்ட் கொடுப்பேன். இந்த காஸ்ட்லயே இந்த வேல்யூ கிடைக்குமான்னு பார்ப்பேன். அது கிடைக்காட்டி தான் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். புரியுது. ஸோ வந்து நான் இதை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, ஃபார் யூ நாட் எவ்ரிபடி ஆர் யுவர் கஸ்டமர். நீங்க உங்க கஸ்டமர் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அது என்ன பியூரிஃபையர் சொல்றீங்கன்னு தெரியல, பட் இதே டொமைன்ல there will be one purifier that only that elite kind of people only buy. Whatever rate it is, they will be willing to buy. Daikin ஓடது. சோ அதுல ஒரு கேட்டகரி இந்த வாங்குறவங்க இருக்காங்கன்னா புரியுது. நம்ம வந்து இப்படி பார்க்கலாம். நான் அமேசான்ல போறப்ப இனிஷியலா நம்ம வாங்குறது ஸ்டைல எப்படி இருக்கும்னா, எந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணாலும் லோ டு ஹை பிரைஸ் தான் பார்ப்போம். புரியுது. கரெக்ட். There are people who only see high to low, and அதுல ஹைல எந்த பிரைஸ் இருக்கோ அதை வாங்குறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. அது காஸ்ட்லினா நல்லது அப்படின்றது கரெக்ட். அந்த மாதிரி பீப்புள் இருக்காங்க. என் ஃப்ரெண்ட் சர்க்கிளே இருக்காங்க. அவங்க ஹை மட்டும் தான் பார்ப்பாங்க. ஓகே, அதை மட்டும் தான் வாங்குவாங்க. தே ஆர் வெரி வேல்யூ கான்சியஸ், பிராண்ட் கான்சியஸ். புரியுது. அந்த பிராண்டை போய் பார்த்து செலக்ட் பண்றவங்க இருக்காங்க. புரியுது. ஸோ ஹூ ஆர் யூ கேட்டரிங் டு?
ஸோ அதை பொறுத்து தான் அது because I think India is a big market. You have these people, that people also. ரீசெண்டாக ஜீரோ டு ஸ்கேல் அப்படின்னு ஒரு புக் படித்தேன். ஓகே. ஆட்டம்பர்க் ஃபேனுடைய ஸ்டோரி, ஹவு இன் 10 years they made 1000 crores, அதோட ஸ்டோரி. வெரி வெல். அந்த ஸ்டோரியில் அந்த புக் ஹேஸ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அபவுட் இந்தியன் கஸ்டமர்ஸ். நான் அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அந்த புக். ஓகே, ஷூர். அது வந்து ஒரு மாதிரி உங்களோட வியூ பாயிண்ட் அண்ட் தி கஸ்டமர்ஸை மாற்றும். புரியுது. ஸோ வந்து வி ஹாவ் டு இன்னோவேட் ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து நம்ம மக்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு திரும்ப 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 மார்க்கெட் என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டே இருக்கணும். புரியுது. ஓகே, ரைட். நவ் ஃபார் த மிடில் செக்மெண்ட் அண்ட் ஹை செக்மெண்ட் பிசினஸ் பீப்புள். ஹை செக்மெண்ட் பிரச்சனை இல்லை, they will always spend on ads. Correct. But ஆனா they are also moving towards paid reviews, paid things. But how organic or how efficient is that? See, any portal that gives you the option of getting your customers. Correct. Say for example, Swiggy la list ஆகுது அப்படின்னா you can always get your customers rate. Correct. இது வந்து இது வரைக்கும் இருக்க ரேட்டிங் சிஸ்டம் இட் இஸ் பிராண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு தான் பார்க்குறேன். கரெக்ட். இட் இஸ் நாட் கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி. ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஒரு சில கேசஸ், எக்ஸப்ட் ஃபார் சர்டன் கேசஸ், நீங்கள் நடக்காத ஒரு விஷயத்த உங்கள் கூகுள் ரிவ்யூ வந்து உங்களால் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சாலும் ரிமூவ் பண்ண முடியாது. சரி, நான் உங்களை எனக்கு பிடிக்கல, உங்களோட ரிவ்யூவில் வந்து நான் இஷ்டத்துக்கு போட்டுட்டு ஒரு 100 அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி போட்டாலும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. ஓகே, அந்த இடத்துல உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை. கரெக்ட். ஆனால் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் தி லிவரேஜ் ஆஃப் இதே மாதிரி 200 பேரை நல்ல ரிவ்யூ போடுறதுக்கு லிவரேஜும் இருக்கு. புரியுது. ஸோ எனக்கு வந்து as long as you communicate your value more than the rating, people will also test you அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது, இதுவே இந்த சிஸ்டமே நாளைக்கு மாறும். Both of them will have the same control. Okay, but customer will be able to decide the கரெக்டா வந்திருக்கான்னு. And உங்க வெப்சைட்லயே அதுக்கான ரிவ்யூ இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, where you will not have control. புரியுது. அந்த கஸ்டமர் இது இஷ்யூ சால்வ் ஆச்சுன்னா they will remove your இது சாட்டர்டே இந்த மாதிரி இஷ்யூ ரைஸ் பண்ணோம், இவ்வளவு நேரத்துல சார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இஷ்யூ இல்லாம பிசினஸ் இருக்காது. அந்த இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணிடுச்சுன்னா அந்த பிசினஸ் will stay long. புரியுது. ஓகே, சோ அதுக்கான மெத்தடாலஜிஸ் மாறும். இது வரைக்கும் இருந்தது ஃபண்டமெண்டலா தப்பா இருந்து ரிவ்யூ சிஸ்டமே மாறலாம். அந்த மாதிரி எனக்கு என்னன்னா, இப்போ பீப்புளை டைவர்ட் பண்ற இந்த டைவர்ஷன்ஸ் ஈவன் சோஷியல் மீடியானால ஜாஸ்தி ஆயிருச்சு. அன்வான்ட் கண்டென்ட், see இந்த அன்வான்ட் கண்டென்ட் எக்கச்சக்கமா ஜாஸ்தி ஆயிருச்சு. தட் இஸ் பேட் ஃபார் த கிட்ஸ், தட் இஸ் பேட் ஃபார் த யங்ஸ்டர்ஸ். நிறைய நீங்க சொல்ற மாதிரி டிப்ரெஷனுக்குள்ள வராங்கன்னா ஆல் தீஸ் நான்சென்ஸ். ஒன் செகண்ட், நான் கஷ்டப்பட்டு படித்து ஒரு வேலைக்கு போவேன்னு இவ்வளோ நாள் என்னை கற்றுக் கொடுத்ததை 2 வருஷம் டான்ஸ் ஆடி ஒரு பையன் சம்பாரிச்சுட்டு மெர்சிடிஸ் பென்ஸ் காரை போடுறானேன்ற ஒரு 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 டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இங்கே சோஷியல் மீடியானால வருது. ஓகே, பட் இஸ் திஸ், ஹவு டு யூ see this? ஓகே, see இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இந்த பொலிட்டிக்கல் கேஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் சோஷியல் மீடியானால சோஷியல் மீடியா சொல்கிறீங்க, சோஷியல் மீடியா இல்லாட்டி என்ன சொல்லியிருப்போம், டிவியில் அவங்க பண்ணியிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க. ஆமாம், அது வந்து இட் ஆல் டிபெண்ட்ஸ் அண்ட் இட் இஸ் தேர் ஓன் ஆஸ்பிரேஷன். அதுக்கு ஒரு பேஸ் செட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்னொரு இதுக்கும் யூ ஹேவ் தி சேம் லெவல் பிளேயிங் ஃபீல்டு. அதை நீங்கள் லிவரேஜ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். கரெக்ட். ஓகே, நீங்கள் டிவி சேனல்ஸையும் அதர் சேனல்ஸையும் லிவரேஜ் பண்ணிட்டீங்க, சோஷியல் மீடியாவில் லிவரேஜ் பண்ணணும். தி ரிசல்ட் தி எலெக்ஷன் ஹஸ் டு சே. நாளைக்கு தெரியும் என்ன அப்படின்னு, எந்த அளவுக்கு அதோட இம்பாக்ட் தெரியும். பட் இது பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் தப்பா ரைட்டா அதுக்குள்ள நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. இட் இஸ் ஹிஸ் ஓன் தாட் ப்ராசஸ் அண்ட் அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டர்ஸ் இருக்கிறப்ப அட்லீஸ்ட் 18 to 20% வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறப்ப அது வந்து அந்த பேஸுக்கு they need new energy அப்படின்னு பார்க்குறேன். கரெக்ட். ஸோ ஒரு பெரிய மார்க்கெட்ல ஒரு நியூ ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி பார்க்குறேன். I see nothing wrong in it. Okay, technically speaking ஸ்டார்ட் அப் ஒன்று வருது, அதுக்கு எஸ் சொல்லணுமா நோ சொல்லணுமா அதோட கஸ்டமர்ஸ் பண்ணட்டும். நான் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ல சாட்டிஸ்ஃபைட் ஆகிடல, ஒரு புது ப்ராடக்ட் நல்லா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஹோப் கொடுக்க முடியுது. எலான் மஸ்க் ஒரு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஹோப் கொடுக்க முடியுதுன்னா அதே ஹோப்ல நான் வரேன். அம்பானி இஸ் லான்ச்சிங் வாட்டர் பாட்டில் மாதிரி. சோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். ஓகே, சோ அதனால வந்து அந்த கேஸ் வந்து ஒன்லி தி கஸ்டமர்ஸ். ஓகே, அந்த ஆங்கிள் பார்த்தோம். கரெக்ட். இன்னொரு ஆங்கிள் இந்த சோஷியல் மீடியால நீங்க சொன்னது வெரி வேலிட் பாயிண்ட். கஷ்டப்பட்டு படிச்சு ஐஐடிக்கும் ஐஐஎம்க்கும் நான் படிச்சு ப்ரிப்பேர் ஆகிட்டு வந்துட்டு நான் இவ்வளோ காசு வாங்குறேன், 4 பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறீங்க, நீங்க வாங்கிறீங்க. This guy has spotted an opportunity. நான் ரைட் ராங்குள்ள போக மாட்டேன். It is very individual thing. புரியுது. There are certain ways the subscription baseல they are showcasing their body. I know. And அது மூலமா earn பண்றாங்க அப்படிங்கறதுக்காக நீங்களும் that was named something else earlier. அதுக்காக நீங்களும் அதை பண்ணுவீங்களா அப்படின்னா there is personal ethics. Correct. ethical consciousness. ஃபர்ஸ்ட் இதுல நான் சொன்னது அதேதான். அது நீங்க ஸ்கில் அப்படின்னு பார்த்து அந்த டான்ஸை பேஸ் பண்ணி ஐ ஹவ் மேட் மை இன்ட்ரெஸ்ட் அஸ் ஹாபியா வைக்கல, அது என்னுடைய
பிரைமரி ஜாபா நான் மாத்திட்டேன். ஐ ஹேட் தட் ஸ்கில் டு கன்வெர்ட் வாட் ஐ லைக் டு ஜாப். புரியுது. ஏர் அந்த ஆப்ஷன் இல்ல. நீ கஷ்டப்பட்டு படிக்கிறேன்னா நான் படிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு வரல. கரெக்ட். பட் ஐ ஹேவ் டு ஃபிகர் அவுட் சம்திங். ஐ ஹேவ் டு சர்வைவ். அதனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஆமா. and luckily this supported me. and அது இந்த பூம் வந்து ஹெல்ப் அந்த இடத்துல பண்ணிச்சு. அந்த பூம் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அதுல எனக்கு தப்பாவே தெரியல. புரியுது. வேற அது எந்த இடத்துல நான் தப்புன்னு பாக்குறேன் அப்படின்னா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ல போயிட்டு அந்த தப்பா நடக்கிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. அதே மாதிரி அதுல போயிட்டு நிறைய காசு வாங்கி தவறான செயலை செய்ய வைக்கிறதுமே அதுல இன்னும் நிறைய டெப்த் இருக்கு. அது வந்து போகாம அவாய்ட் பண்றது பெட்டர். புரியுது. இன்னொரு சைடு வந்து என்ன அப்படின்னா, கம்பேரிசன் பண்றதே தப்புன்னு நான் சொல்றேன். புரியுது. வாட் யூ ஆர் சேசிங் இஸ் சம்திங் டிஃபரெண்ட், வாட் ஹி இஸ் சேசிங் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். வாட் யூ ஆர் எஸ்டாப்ளிஷிங் அது வந்து லாங் ரன்னுக்கு எப்பயுமே நல்லா இருக்கும். இது சீசன்ல மாறிடுச்சுன்னா, நான் அது வந்து சினிமாவில் இருக்கவங்களும் வெறும் இந்த மாதிரி டான்ஸை மட்டும், டான்ஸ்னு ஒரு அது கூட தவறாக சொல்லக்கூடாது, ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை மட்டும் வச்சுட்டு ஒருத்தர் ரெடி ஆகிட்டு இருக்காரு, நல்லா கிளிக் ஆகி போயிடுச்சுன்னா ஓகே, அதை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. ஒருவேளை கிளிக் ஆகாமல் எத்தனை பேர் இருப்பாங்க, கிளிக் ஆன 10 பேரை பார்க்குறீங்க, கிளிக் ஆகாமல் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, அவங்களோட மனநிலையும் ஒரு மாதிரி தான் இருக்கும். கரெக்ட். அண்ட் அவங்களுக்குமே அது இல்லாட்டி அடுத்து என்ன அப்படிங்கிற பயம் இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த கம்பேரிசனே தப்பு. வாட் யூ ஆர் சேசிங் இஸ் யுவர் தாட் ப்ராசஸ், வாட் யூ ஆர் சேசிங் எனக்கு வேற எதுவும் வரலடா, அதான் எனக்கு வருது, அது தப்பு கிடையாதுல்ல. புரியுது. பட் இதோட எக்ஸ்டென்ட் வேர் இட் வில் கோ. ஓகே, see it depends. At some point of time they have to know இது எனக்கு ஒர்க் ஆகல அப்படின்னு. அது வந்து ஒரு ஹார்ட் ரியாலிட்டி அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகே, வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் வச்சு என்னால வர முடியாது. சரி, 1000 பேர் இருந்தாலும் ஒரு 100 பேர் தான் ஹிட் ஆகிறாங்க, மீதி 900 பேர் they will figure out something. ஓகே, பட் it will take its own time. நம்ம அதை ப்ரெஷர் பண்ணி வந்து அவங்கள வழி நடத்தணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா they know what they want. அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, கிடைக்காட்டி they will eventually figure it out. புரியுது. நம்ம கூட படிச்ச எல்லாருக்கும் எடுத்தோன்னே வேலை கிடைச்சிருக்காது, பட் eventually they will figure it out. புரியுது. அண்ட் பின்னாடி வந்தவங்கனால அவங்க லேட்டுலாம் கிடையாது, நம்மளோட பெட்டராகவும் இருப்பாங்க. கரெக்ட். ஸோ ஃபைனல் கிளைமேக்ஸ் கொஸ்டின். ஸோ இப்போ if somebody wants to enter the social media, create content, create business through social media, are they too late or is it correct time or what is the scenario now? நான் பார்க்குறது வந்து என்ன, இத்தனை பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா? கரெக்ட். உலகத்தில் ஏற்கனவே வந்து என்ன 800 கோடி மக்கள் இருக்காங்க, இன்னொருத்தர் பிறக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். சரி, பிளாட்ஃபார்ம் மைட் சேஞ்ச் ஆக்சுவலி. புரியுது. மேபி ஃபேஸ்புக் பதில் கிளார்லேயே நாளைக்கு ஆட் ரன் பண்ணுற மாதிரி வரலாம். புரியுது. இதோட இன்னொரு எவால்வ் வெர்ஷன் வரலாம். பட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்க தான் போகுது. புரியுது. ஸோ வந்து சம்வேர் யூ ஹேவ் டு ரீச் யுவர் ஆடியன்ஸ். புரியுது. அதுக்கு வந்து இட் இஸ் நெவர் டூ லேட் அப்படிங்கிறது. வெரி குட். பட் இது வரைக்கும் இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்னா சம்வேர் ஸ்டார்ட் பண்ணிருங்க அப்படிங்கிறது என்னோட இதுவாக இருக்கும். Do not leave that. ஏன்னா I read one very beautiful quote, if you ignore technology, the technology will ignore you. அப்படின்ற மாதிரி ஐ திங்க் அது இன்னொரு மாதிரி சொல்றேன். if you don't respect technology will not respect you. அப்படின்னு you will become irrelevant ன்ற மாதிரி. but I think that's a great, I think I had an amazing conversation. என்னோட மொத்த கியூரியாசிட்டியும் இறக்கி வச்சிட்டேன். I think I learned a lot. It was very very nice. I think a very friendly conversation. I hope even people who are watching this will have a lot of takeaways from this. And I think this may be the first. Namu nariya, I think we'll do one more. We'll definitely do one more. So I think thank you so much. I think we both of us had a great time. ஒரு friendly conversation and நிறைய takeaways. I think சில டாபிக் வந்து which I think is not spoken in general interviews. ஏன்னா நான் தரணிதரன் பிரதரோட சில பாட்காஸ்ட் நான் பார்த்துருக்கேன். I just wanted him to be himself in this. And நிறைய பேருக்கு இந்த question இருக்கும், very traditional people who are thinking social media is a bad thing அப்படின்றவங்களுக்கும் சில questions இருக்கும். I thought let's hear it from the man himself. And thank you so much brother for coming. Thank you for joining. I think for a lot more podcast with you. Thank you so much brother.